போய் நாம் சாமி அழைச்சு அருளாடி வருதோ அந்த வருஷம் அவை செஞ்ச போசி அந்த அப்பனும் தாயால ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். சத்தியமா வருஷம் அப்பனூத்துல நல்ல மழை மாதிரி வேஞ்சு சனக்கு என்னைக்கு குடிதண்ணிக்கும் மண்டபாடிக்கு பஞ்சம் இல்லாத உழைக்கிறதுக்கு எங்க அப்பனும் எங்க ஆயாளும் அண்ணாதுணை இருந்து பாதுகாத்து வருவாங்க என்று சொல்லி உண்மையிலுமே இங்க சில பெண்கள் மருளாடுனாங்க, இங்கேயும் ஆண்களும் மருளாடுனாங்க. கலியபெருமாள் கவுண்டரும் நம்முடைய பொன் கவுண்டச்சி அம்மனும் நேரில் தரிசனம் தந்தார்கள் என்றால் இந்த ஆன்ம வடிவத்தில் தான் தரிசனம் தந்திருக்கிறார்கள். நடுவர் அவர்களை சாமியார்கள் கண்ணில் பார்த்தமா நட்டகல்லை நட்டி வைத்து 4 புஷ்பம் சாட்டியே சுற்றி சுற்றி முணுமுணுக்கும் மத்தனங்கள் எதனால் நட்டகல்லும் பேசுமோ நாதனுள்ள இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவும் கரிசுவை அறியுமோ சித்தர் பாட்டுல மொத பாட்டுது. சும்மா கல்ல கொண்டாந்து நட்டி வச்சுட்டு சாமி ஒன்னாத்தா எங்கிட்ட பேசாயான்னு கவனிச்சு பேசுவாளா? எப்படி பேசும்? நம்ம வீட்டுல அஞ்சாடுதான் பூ பூக்குது, அதையும் கொண்டு போய் போட்டு கலிபெருமா கவனிக்கிட்டு எப்பா கவன்றே எங்க ஊர்ல இன்னைக்கு மல்லிப்பூ பூத்துது, சாமந்தி பூ பூத்துது, இன்னைக்கு ஒரு சாம்பல் மறு சாம்பத்துல பாரிஜாதம் பூத்துது ஆயா, நான் கொண்டாந்து போட்டுக்கிறேன் ஐயன் ஆயா கிட்ட பேசுவாங்களா? நம்மளுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை நல்ல கணவதியை நாங்க ஆலமன் தொழுதா எல்லா வழியெல்லாம் அகலமே சொல்லறியா தொழுதானே விடுதீர் நம்பிக்கை உண்டு நமக்கு விக்கிரேக்கிற கடவுளே நாடம்பழமா நல்ல வெள்ளம் பச்சரிசியும் மொத்தம்பழமா முக்கடியும் சக்கரையும் தேனோட வளர்த்தலும் இந்த விட்டாதனை மாவு பாகோடு எடுத்துனக்கு ஒரு மாவிளக்கு போட்டு அப்பா வச்சரிசி பொங்க வச்ச ஐயன் ஆயாலும் கவர்னர் கவனிச்சு எங்கிட்ட பேசுவாங்களா? அண்ணா எடுத்தா வடச்சட்டியில ரசம் வைக்கிறது, அடி வைக்கிற பூ விட்டு வைக்கிற பொரியல் வைக்கிற என்னைக்காவது இந்த வடச்சட்டி சொல்லி இருக்குது அல்லே சுமதி அடியே ஈஸ்வரி அடியே வளரே வச்ச ரசத்துல இன்னைக்கு புளி கம்மியா இருக்குது, உப்பு கம்மியா இருக்குது, காரம் கம்மியா இருக்குது, என்னைக்காவது வடச்சட்டி பேசி இருக்கிறா? வடச்சட்டி எங்க பேசும் அது நடுவர் அவர்களே. அதுபோல நாம மனசார கவனம் கவனிச்சு சாமியா சிலையா இந்த மக்களை காப்பாத்துறாங்கன்னு மனசுல நினைச்சாத்த அது ஐயன் ஆயாலும் கடவுள் இல்லையாக்கா அது கல்லுத்த. அப்போ இன்னைக்கு மனசார நாம நினைச்ச அந்த அப்பனுக்கு இந்த ஆயாளுக்கு ஒரு விழா எடுத்திருக்கிறோம். ஊரு சனை எங்க கண்டு கடை போயிருந்தாலே ஒரு வேலை வெட்டிக்கு போயிருந்தாலும் பெங்களூர் மெட்ராஸ்ல இருந்தாலே அந்த அப்பங்கோயில் அந்த ஆயாலையும் வந்து முதிச்சுட்டு போறாங்க பாத்தீங்களா? அவங்க குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி 100 ஆண்டு காலம் இந்த அப்பனூத்து மண்ணுல உசுருள்ள வரைக்கும் வம்சம் நினைச்சு நல்ல கைதட்டல் கொடுங்க. இதுதானே வேணும். நடுவர் அவர்கள் ஊர் சனத்தை பாத்தீங்க எல்லாம் வாசமான பார்ட்டி. எப்பா நான் ஏதோ அலைந்து செல்லுகிற அப்படியே தெருக்கூட்டம்னு நினைச்சேன். இவங்கள் தெருக்கூட்டம் அல்ல, நல்ல திருக்கூட்டம்ங்கிறத நல்லா நிரூபிச்சுட்டாங்க. நல்ல பாசையுள்ள ஊருக்கு அப்பனூத்தோ நினைச்சிருந்தா ஆளுக்கு 5000 போட்டு ஆடல் பாடல் கொண்டாந்து விட்டுருக்கலாங்க. ஆடல் பாடல் புட்டிக்க தீ புட்டிக்க முத்தங்கோட்டுட்டா இப்பதான் வெள்ள குதிரையில வீச்சரு வேண்டி வராருன்னு இப்ப தீ பிடிக்கிட்ட பலர் நடுவர் அவர்கள் சொல்ற உள்ளத சொல்றேன். தெரியுமா மஞ்சு அடிக்க வேண்டிய ஆளு சும்மா உட்காந்து இருந்தது, நம்மளும் பட்டன்லயே வச்சு அடிக்கிறாரு. காவாலையா அவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. ஆடல் பாடல் வச்சா கூட்டம் இப்படியா இருக்கும். மேடைக்கு முன்னாடி 5000 பேர்னா பின்னாடி இந்த இடத்துல மேடை போட்டுட்டு போறதுக்காக குடிசை கட்டிட்டு இருப்பாங்க அந்த பிள்ளைகளை துணி மாத்திரக்கு. மேடைக்கு முன்னால 5000 பேர் இருந்தாலும் குடிசைக்கு முன்னால 10000 பேர் இருப்பேன். இல்ல இந்த வளசு பசங்க ஒரு தலையை உள்ள விட்டு பாத்துருப்பேன். என்னத்தான் வாக்குறீங்க ஊருக்கு விடுறது போடா அப்படின்னு அவரு வெட்டி பாப்பாரு. கரெக்டா வந்திருக்குது அது எண்ணிக்கை கரெக்டா இருக்கு. எங்க ஊர்ல பிடித்த பூரா பந்தல பிரிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த தகர சீட்டு வச்சு எல்லாம் அடைச்சிட்டோம். வெல்டிங் மிஷின் வச்சு எவ்வளவு உள்ள போடாதுன்னு அந்த கொள்ளையில் போனவன் நான் என்ன பண்றேன் ஒர்க்ஷாப்கார அங்க இருந்து ஒரு வெல்டிங் மிஷினை கொண்டாந்து ஓட்டை போட்டு பவத்துல வாங்கிட்டு உள்ள விட்டேன். அறுக்கிறேன் சும்மா தகரத்தை இங்க பாட்டு குதிக்கிறீங்க வெட்டிக்கல் பாட்டு அல்ல திண்டுக்கல்ல சொந்த ஊர் இருக்குங்க அங்க ஓட்ட பெருசாயிட்டே இருக்குது. அல்ல தலை விட்டுட்டு சூப்பருங்கிற அப்புறம் ஊர் தலைவர் வந்து மரியாதை போங்கட அப்படின்னு சொல்லி போட்டு அவர் உள்ளிட்டு பார்த்தாரு அப்புறம் தலைய. அல்ல நல்லா நடக்குண்ட அந்த மாதிரி வச்சிருந்தா ஆண்களும் பெண்களும் இப்படி சாமி மாதிரி உட்கார்ந்து கேட்க முடியுமா? பூரா பசங்க அது எங்க ஊர் பக்கம் கரகாட்டம் வைப்பாங்க. எங்க அப்பா தான் கரகாட்டத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு எங்கிட்ட. எங்க அப்பா தான் எங்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து கரகாட்டக்காரி கூட்டிட்டு வந்தாரு. உங்ககிட்ட அட்வான்ஸ் கொடுத்து கரகாட்டக்காரிய கூட்டிட்டு வந்து உங்க அப்பா சொன்னாரு நமக்கு பட்டி பண்ற நான் ஆளை புக் பண்ணிட்டு போயிட்டேன். அதுவும் பாருங்க இந்த கரகாட்டம் மாறியில இந்த 12 மணி வரைக்கும் கம்முன்னு தான் நடக்கு. சரி 12 மணிக்கு மேல ஊர் தலைவர் சொல்லுவாரு இப்பொழுது பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு போகும்படி அன்போடு கேட்டு
கொள்கிறோம் அப்படி தண்ணி வருதா பொம்பளைகள் முந்தானி எடுத்து உதவி இந்த கொள்ளையில் ஒன்னாகி வருஷம் நம்மள எல்லாம் 12 மணிக்கு வீட்டுக்கு தாட்டிட்டு போட்டு என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. கொள்ளையில் போல எல்லாம் வந்து நாயின்னு மண்ணை வாரி தூக்கிட்டு போவாளுவோம். இது எப்படி தெரியுமா, அந்த கரகம் ஆடிட்டு இருப்பாங்க. ஆடிட்டு இருக்கும் போதே பசங்க இந்த வளசு பசங்க எல்லாம் சேர்த்துட்டு வீட்டுல போய் அம்மாளுக்கு தெரியுது பின்னுக்கு தூக்கிட்டு வந்துருவேன். கரகம் எடுத்து ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய என் சிக்கடி என் மின்மணி திருச்சிக்கு ஒரு 100 பேர் சொல்லியா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். திருச்சிக்கு 100ன்னு கையில கொடுத்தா செலவணி போடுவாளாமா. அந்த பின்னூசி எடுத்து இங்க குத்தாது. அப்புறம் பழைய செட்டு பக்கம் என்னோட சில்லற ஊர் பேருக்கு எடுக்கிறானுவா, வெறும் 100 ரூபாய்க்கு குத்துறானுவா. நாளைக்கு ஊருக்குள்ள என்ன சொல்லுவா, அப்பனும் 100 ரூபாய்க்கு குத்துறான்னு சொல்ல மாட்டேன். பழைய செட்டு கபடி செட்டு இருப்பாங்க பழச. கரகம் எடுத்து ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய சிக்கிடி என் மின்மணி பாண்டிச்சேரிக்கு 200 அவர் இங்க குத்துவாரு. பாண்டிச்சேரிக்கும் பேர் இல்லையா? அதுக்கும் பேர் இல்ல. ஊர் தலைவர் வாப்பாரு எவன்டா சில்லற பையா 100-200 குத்தி ஊர் பேரை கெடுக்கிறான். நான்சென்ஸ். நாளைக்கு அப்பிப்பட்டியில என்னப்பாங்க அப்பனத்துக்கு போன 100-200 குத்துறான்னு கேவல பேச மாட்டேன். கரகம் எடுத்து ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய சிங்கிடி மின்மணி சித்தாட்டுக்கு ₹500. ஊர் பொது காசு அது. அவரு சொந்த காசு இல்ல. இப்படி எல்லாம் என் பொண்டாட்டி ஐயா இப்படி எல்லாம் கரகாட்டம் ஆடல் பாடல் நடத்தக்கூடிய ஊருக்கு மத்தியிலே அப்பனூத்து மக்கள் உண்மையாலுமே அறிவு சார்ந்து தமிழ் சார்ந்த ஒரு வழக்காடு மன்றத்தை வைக்கணும்னு சொல்லி ஏற்பாடு செய்த விழா கமிட்டியினர் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு ஒரு கையெடுத்து கும்பிட்டு கைதட்டுக்கு பார்ப்போம். உண்மையிலுமே தம்பி சொன்னதான் உண்மை. உண்மையாலுமே என்னைக்குமே சொத்தலைஞ்சால் சொல்லலையாது மஞ்சுநாதனுக்கு. ஒரு பக்கம் வாரம்னு சொன்னா வாரம் தான். அதுக்கு மேல 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் போக மாட்டேன். ஒரு சில பேர் இருக்கிறாங்க நீ கொள்ளையில குளியில் வரப்படுறதுக்கு போனா பண்ணி இந்த ப்ரோக்ராம் புக் பண்றதுக்கு பொண்டாடிட்டு கூட அத்தனை ஒன்று பேசிக்க மாட்டேன். இந்த 3 நாளா என்னை போட்டு கொலையா கொன்னு உண்மையாலுமே எங்க அப்பா 95 வருஷமாச்சு அந்த மனுஷனுக்கு. கட்டல் விட்டு இறக்கி போட்டு 3 நாள் ஆச்சு. எப்ப போகும்னு தெரியாது. அத்தனை செக்கல்லையுமே இன்னைக்கு இந்த அப்பனூத்துக்கு வரணும்னு நான் முடிவு பண்ணலீங்க. அந்த கலிவெருமா கவுண்டரும் அந்த பொண்ணு கவுண்டச்சி முடிவு பண்ணதுனால நீ இந்த மேடையில வந்து பேசிட்டு இருக்கிறேன்னு சொன்னா உண்மையாலுமே இப்பேற்பட்ட அப்பனூத்து மக்களுக்கு எங்க தோட்டத்துல இருந்து பொறிச்சுக்கிட்டு வந்த பருத்தி பூவை காணிக்கையா போடல சந்தோஷப்படுறேன். ஏன் தம்பி உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல? ஏப்பா எத்தனையோ வாசமான பூ இருக்கு. மல்லிகைப்பூ இருக்கு, முல்லைப்பூ இருக்கு, ரோசாப்பூ இருக்கு. இப்படி எத்தனையோ பூ இருக்கும்போது வாசமே இல்லாத பருத்திப்பூ கொண்டு வந்து நம்ம அப்பனூத்து மக்களுக்கு போடுறேங்கிறியே, மனசாட்சி வேண்டாம்? தெளிவான மனுஷன், அருமையான மனுஷன், தமிழ் படிச்சுங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. ஆமா, தமிழ்ல மொத்தம் எத்தனை பூ இருக்குது? தமிழ்ல 99 பூ இருக்கிறதா குறிஞ்சி பாட்டுல கபிலர் சொல்றார். அந்த 99 பூவிலையும் வாசம் இருக்குதா? நல்லா இருக்கு. அந்த பூவெல்லாம் போடாம ஏண்டா மல்லி முல்லை சாமந்தி மாதிரி கொழுதுன்னு 1000 பூ வாசம் கொடுக்கிற பூ இருக்குதுடா, அதையும் போடாம வாசமே இல்லாத பருத்தி பூவை கொண்டாந்தேன்டா பைத்தியாரா. இங்க பக்கத்துல பருத்தியூர் இருக்கிறதுனால நீ அதுக்கு வேண்டிய என்ன பருத்தி பூவை போடுவியா நீங்க கேட்கல. அப்பனூத்து மக்களுக்கு ஏன் தெரியுமா பருத்தி பூவை போடுற? மத்த பூவெல்லாம் காத்தால பூத்த பொழுதோட வாடி போகுது. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாயி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. அப்படி தமிழ்நாட்டுடைய மான்செஸ்டர் கோயம்புத்தூர் மண்ணில இருந்து நான் வர்றதுனால உழைத்து வாழக்கூடிய இந்த அப்பனூத்து மக்களுக்கு நான் பருத்தி பூவை காணிக்கா போடுறது சந்தோஷம். சபாசியா அருமை. உண்மையாலுமே நடுவர் அவர்களே நல்ல ஊரு நல்ல மக்கள். அதனாலதான் ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து உட்கார்ந்து இருக்காங்க. முந்தா நேத்து ஒரு ஊருக்கு போனோம் பாருங்க, காவட நடுவால காவத்து காட்டி பிரிச்சுட்டேன். ஆம்பளை ஊர் இந்த கனவோ பொம்பளை ஊர் அந்த கனவோ. ஆம்பளை இந்த பக்கம் பொம்பளை அந்த பக்கம் நடுவர் இந்த பக்கம் நடுவர் நடுப்பக்கம் உட்காந்து பேசிட்டு இருக்கிற அந்த நேரம் பார்த்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊரு. அவ ஒருத்தர் ஆம்பளை ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்தான ஒரு ஆளு உடனே அவங்க ஊர் தலைவர் செக் பண்ணாரு ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையா இல்லைங்க இது ஆம்பளை புள்ள. அப்ப நீ வச்சுக்கோ பொம்பளை புள்ளையா இருந்தா பொண்டாட்டிட்டு கொடுத்துரும். அப்படி ஸ்ட்ரிக்டான ஊருங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணான்னு தெரியுமா, பொண்டாட்டி விட்டு பழைய நைட்டி ஒன்னு எடுத்து போட்டு முக்காட்ட போட்டு பொம்பளை கூடயே போய் கொண்டுட்டான். முழுக்க ஒரு ஆசை பொம்பளை கிட்ட கொத்து பட்டி பண்றேன். நாம ஏதாவது சோத்து சொன்னோம்னா மேல உளுந்து சிரிக்கிறது. அவர் ஜூப்பரை சொல்றாரு. அந்த நேரம் பேர் சுக்குமல்லி வைக்கிறதுக்கு 4 பேர் வந்தேன். அந்த சுக்குமல்லி காப்பி வாங்கி 4 பொம்பளை குடிச்சு போட்டு சில்லறை எழுதிட்டு இருக்கிறாங்க. சில்லறையா இல்ல நான் கொடுக்க நைட்டி தூக்கி டவுசருக்குள்ள கையிட்டு இருக்கிற முடிச்சிட்டாங்க பொம்பளையும். ஆறு விட்டு போகும். இதுதான் நம்ம ஊர்ல பெரியவங்க சொல்லுவாங்க, சென்ம புத்தி செருப்பால் அடிச்சாலும் போகாதும்பாங்க. அந்த மாதிரி இல்லாம இல்ல ஆணு பொண்ணு எல்லாம் கலந்து இருக்கிறாங்க நடுவர் அவர்களே. உண்மையாலுமே நேத்து வரைக்கும் மஞ்சுநாதன் வந்து தனியா பேசுறதா இருந்தது. இன்னைக்கு காத்தால 9 மணிக்கு கூட ஒரு லேடிஸ் கூட்டிட்டு வந்து பேச சொன்னாங்க. காலையில
12 மணிக்கு நடுவர் ஒருத்தர் போடுன்னு சொன்னாங்க. சாயங்காலம் 3 மணிக்கு இசைக்குள்ள 2 பேர் கூட்டி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு அப்டேட் ஆயிட்டே இருக்கு. 2 மணி நேரத்துக்கு அப்டேட். அப்பனூத்துல சும்மா நினைச்சிட்டீங்களா? அப்பேற்பட்ட மக்களுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? தம்பி, என் வாழ்நாள்ல இப்படிப்பட்ட மக்களை நான் சந்திச்சதே இல்லைன்னு சந்தோஷத்தோட உட்கார்ந்துருக்கேன். இப்படி குண்டு வைக்கலாமா? இல்லையா? அப்பனூத்து மக்களுக்கு என்னையா துரோகம் பண்ணேன்? வந்ததே பொம்பளை எல்லாம் கும்மி அடிக்கிறாங்க. இவன் கும்மி பாட்டு பாடுனா நான் பாட்டு பாட போயிட்டேன். ஆமா, தக்காளி சாத்து கூட்டிட்டு போய் போட்டாங்க. எருமை தவிடு குடிக்கிற மாதிரி உருப்பு உரிச்சு குடிச்சு உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? 4 தட்டம் தின்னது அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது. 1.25 திட்டத்துக்கு எதுக்கு இந்த வைக்க வைக்கிற? சாம்பார் ஊத்தவே முருங்கைக்காயா போடு, முருங்கைக்காயா போடு. முருங்கைக்காயே எனக்கு முருங்காய் கேட்கல. முருங்காய் கேட்டது அந்த ஆளு. உனக்கு தான் 2 ஆபரேஷன் பண்ணியாச்சு. உனக்கு அதிக முருங்கையா? கேளு நல்லா. இங்க இது முருங்கைக்காய், அது உருளைக்கிழங்கு. அது ஒரு பரங்கிக்காய் கூட கிடைக்கல. வலிச்சு வலிச்சு சாப்பிட்ட வாயை பார்த்துக்கிட்டே நான் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். ஊரு சனமே ஊரா சாம்பார் வச்சுங்க. மகேஷ் ஓடி போய் தயிர் வாங்கிட்டு வந்து கொடுத்தானே, வாங்கி முருகு. ஆரோக்கிய தயிர் இது வாங்கி 2 பாக்கெட் ஓட்டை போட்டு சருக்கு நடிச்சு சாப்பிட்டுச்சு. நீ சாப்பிடல? நான் சாப்பிடல. தயிர் எனக்கு சேராது. ஒன்லி பால். இப்பேற்பட்ட சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு குத்துக்கல்லாட்டு கொண்டிருக்கிறியே, அந்த கலிவெருமா கவட்டணும் அந்த பொண்ணு கவனிச்சு அத்தாலும் நீ மன்னிப்பாளா? அப்பனூத்துல காசு வாங்க விட மாட்டான் போலயே. அப்படி என்னடா துரோகம் பண்ண? நீங்க செஞ்ச பாவத்தை போக்கறக்கு அந்த காசி போல தலைமா, அந்த ராமேஸ்வரம் போல போகுமா, அந்த திண்டுக்கல் கோட்டை மாதிரி போய் அக்கடி சட்டி எடுத்து போடு மட்டும் அங்க பிரசரம் பண்ண போகுமா? இப்படி பண்ணலாமா? என்ன பண்ணேன்னு தெரியலையே. ஆத்தா பொண்ணாத்தா, இந்த பாவி பாகரவி இப்படி துரோகத்தை பண்ணுவேன். நான் எல்லாமும் மன்னிக்கிறியே. அப்பனூத்து கவனம் கவனிச்சு எல்லையும் மன்னிச்சு. என்ன துரோகம் பண்ணேன்னு சண்டால பாவி மகன் கோல குடிய கெடுக்க கொட்டை கலப்ப காட்ட கெடுக்கவும் பார்க்க. இந்த கோலையும் நம்பி கூட்டிட்டு வந்து இப்படி கொல்லையில போய் எல்லையில வந்து பண்ணி போட்டு காப்பி தண்ணி ஒரு பொறுப்புன்னு உரிச்சு குடிக்கிறானே. நான் எங்கடா குடிச்சேன்? இது குடிக்கிறதுன்னு இழுத்ததுல 1/2 டம்ளர் குறைஞ்சு போச்சுறா. அந்த பாருங்க, உழைக்கிறது ஒருத்தர் உரிச்சு குடிக்கிறோம் 7 பேரும். ஒரே ஆள் உறிஞ்சதுல பேசுறது நான் குடிக்கிறது இவ்வியா. ஒரு ஆள் உறிஞ்சதுல தாண்டா 7 பேர் காப்பி குறைஞ்சு போச்சு. நீ காப்பி இப்படி தப்பு பண்ணிட்டீங்களே, மன்னிப்பு. அப்படி என்ன தப்பு பண்ண? வழக்காடு மட்டும் பேசுறதுக்கு ஒரு பேச்சாளர் தானே கூட்டிட்டு வச்சோம். ஆமா, திடீர்னு கேட்கறாங்க அப்பனூத்துல நான் ஒரு பொம்பளையால புகுப்பட முடியாது, நல்ல பேச்சாளரை பார்த்து கூட்டிட்டு வான்னு சொன்ன ஒரு பைத்தியக்காரி கூட்டிட்டு வந்து உட்கார. யார பார்த்து பைத்தியம்னு? யார பாத்தியா பைத்தியம்னு? இதுதான் வளர்மதியா? பின்ன டீச்சர் வளர்மதியா? அவ டீச்சரா இருந்தா என்ன, வாயமா வருது என்ன? உனக்கு தெரியுமா டீச்சரா? அங்க முட்டை உரிச்சிட்டு பால இருக்கு. சத்துண வாயாவோ? அப்படியேதான் இருக்கு. மூஞ்சியெல்லாம் பார்த்தா டீச்சர் மாதிரி தெரியுப்பா. இந்த புள்ள எனக்கு 19 வருஷமா தெரியும். எனக்கு அது 21 வருஷமா தெரியும். படிச்சிருக்கியா? படிச்ச பைத்தியா. புருஷன் இருக்காங்கயா? ஆமா ஆமா, ஊர்ல வளர்த்துல அவளுக்கு புருஷன் விழுத்த இருக்குது. பிள்ளை இருக்கியா? 6 குழப்பத்தாங்க. பவுடர் எல்லாம் போட்டு வந்திருக்கியா? மூஞ்சி கழிப்பார். 500 சந்தையில 5 ரூபாய்க்கு கூட கேட்க மாட்டாங்க. 500 சந்தையில 5 ரூபாய்க்கு கேட்க. நம்மளை நம்பி வந்த என்னம்மா? நம்மளை நம்பி இல்ல, உங்களை நம்பி. நாங்க எல்லாரும் உன்ன நம்பித்தான். நம்மளை நம்பி வந்த ஒரு பெண் பிள்ளைய இப்படியா பேசுறது? நடுவர் நாளை மின்னி நம்ம டீமுக்கு இந்த பிள்ளை வரலைன்னா என்ன செய்யறது? அதுக்கு நான் கண்டிக்கிறேம்மா. நான் கண்டிக்கிறேம்மா. நீ பேசாத, நான் கண்டிக்கிறேன். நீ டீய குடி, இந்த மிச்சத்தையும் உறிஞ்சிரு. நான் கண்டிக்கிறேன். ஏயா, நம்மளை நம்பி வந்த ஒரு பெண் பிள்ளை, இத்தனை சகோதரிக அம்மாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த சபையில ஒரு பெண்ணை பார்த்து பைத்தியம் எப்படியா சொல்லலாம்? இது பைத்தியமா? நடுவர் அவர்களே, பைத்தியத்தை பைத்தியம்னு சொன்னது வேற என்னன்னு சொல்லுவாங்க. முருகன், இது பைத்தியமா? இது பைத்தியம் இல்ல. அப்புறம் இது பைத்தியம் இல்ல. அப்புறம் வளர்மதி பைத்தியமா? அப்புறம் என்ன? இல்லையா? யாரு இல்லையா? ஐயோ, யாரியா இல்லையா? வளர்மதி பைத்தியமா இது? அப்புறம் லோசு. நீ பேசு. என்னமோ குடும்பத்துல சந்தோஷம், மிச்சத்தை உறிஞ்சு சந்தோஷம் பொங்கறதுக்கு பொம்பளையாள் காரணமா மக்கா? நான் பேசுறது பூரா நம்பியூர் குப்பி வாழத்து பொம்பளையில் மட்டும்தான் பேசுறேன். அப்பனூத்துல இருக்கக்கூடிய எல்லா தாய் குளங்களும் அந்த பொன்னாத்தாளுக்கு நிகரானவங்க உங்க பாதத்தை தொட்டி வணங்குற. நான் உங்களை யாரையும் பேசல. எல்லாரும் நல்லவியோ, நான் உருப்படியே ஊடு போய் சேரணும். அருமையா இருக்கு. ஆமா, என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன். இப்படித்தான் பொள்ளாச்சியில போய் பேசிட்டு இருந்து ஒரு அக்கத்தை பெரிய அருவாளை தூக்கிட்டு வந்தா. எனக்கு எதுக்கு வம்பு கம்பு கத்தி வரக்கணத்துல தண்ணி வந்து கம்புக்குன்னு அதிகத்து கடையோட போகட்டுக்கா. அங்க பொள்ளாச்சி பக்கத்துல வேட்டக்காரன் கோயில் இப்படித்தான் ஒரு பக்கம் கூப்பிட்டு தான் பேசிட்டு இருந்தேன். அங்க நான் தப்பாவும் சொல்லிக்கிறேன் தங்கமே. அத்தாணி பக்கத்திலே ஊரு கரட்டூர்னு ஊரு. கரட்டூர்ல அக்கா தங்கச்சி 2 பேரு சேர போறதே ரெட்ட பிறவியும். ஒருத்தையை கட்டி கொடுத்தது தாமரப்பாலத்துக்கு, ஒருத்தையை கட்டி கொடுத்தது அந்தியூர் பக்கத்துல தவிட்டு பாலத்துக்கு. தவிட்டு பாலத்துக்காரி மாமியா செத்து போயிட்டான்னு தாமரப்பாலம்
அளவு போய்க்கிறா. அன்னைக்கெல்லாம் பொம்பளை அளவு வீட்டுக்கு போனா அழுதாளவு பேவ அழுவுறா. அல்ல முந்தானை கொண்டு டச்சிங் ஃபார்முலா இந்த ஆய கொண்டு அந்த ஆய முந்தானை கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குது. அல்ல போன கணக்கிலேயே முந்தானை நீட்டு வாங்குறா. ஒரு 2 பாட்டு ஒரு ஒப்பாரி பாட்டு பொம்பளை தெரிஞ்சு வச்சுட்டேன்னா சினிமா பாட்டு பாடிச்சால ஆளான தாமரே அந்த பாட்டு படிச்சாலும் பூரம் படிக்கிறா. அப்படி தாமரை பழத்துக்காரி அழுது போய்க்கிறா. இன்னைக்கு வாழையோ வாழைச்சிருக்கு, இன்னைக்கு வாழை நடவு போட்டிருக்கு. அந்த வாழை நடவுக்குள்ள ஆளைக்கு மல்லி வளர்ந்துருக்கு, மயிலும் பூ பூத்திருக்கு. அட சண்டால பாவி மக்கா ஏழான சீமையிலே உங்க மாமியா செத்தான்னு மாயோல வந்ததால நேத்து கூட நல்லாத்தான் குத்துக்கல்லாட்டு இருக்கிறான்னு போன்ல பேசுனி அடி. இன்னைக்கு வெடியிருக்குள்ள எப்படி மாமியா செத்தான்னு இவ கேட்டிருக்கிற ஆளு தாமரை பழத்துக்காரி. தவிடு பழத்துக்காரி சொல்லிக்கிறா, இன்னைக்கு கிணத்து நம்ம தண்ணி உண்டு, இன்னைக்கு கழுட்டரும்பு மேய்ச்சல் உண்டு. இன்னைக்கு கழுட்டரும்பு மேய்க்கிறக்கு படி தாண்டி போனவதா இன்னைக்கு முத்துப்பாடி வாய்க்கு முந்தின விழுந்து செத்தான் இருக்கிற அவ. கிணத்துல தண்ணி கிடந்தது கரண்ட் இல்ல, சரி மேங்கடத்துல கிடக்குது பாருன்னு தண்ணி ஆக்குற கோணவோ பாசம் மணிக்கு மாமியா செத்து போயிட்டு உடனே தாமரை பழத்துக்காரிக்கு அங்கலப்பாய் போச்சு. இன்னைக்கு எங்க ஓட்டு கிணறும் உண்டு, எனக்கு 2 எருமை உண்டு. அட எனக்கு வச்ச மாமியாளோ குத்துக்கல்லா குச்சிருக்கான்னு இருக்கிற இவோ. அதுக்கு அவ சொல்லிக்கிறா, இன்னைக்கு தானா நடக்குமா அட நாமதான் தல்லோன்னு இருக்கிறா பாதகத்தி. இதத்தானுங்க அங்க வேஷனும் பொள்ளாச்சியிலே அவ தூக்கிட்டு வராளே இத்த பெரிய அருவாளே. எங்க மாமியால கிணத்துல தள்ளி 27 வருஷமாச்சு. எவ சொல்லி கொடுத்தா நீ எவ வீட்டுல போய் துணி பார்த்தனே எவனுக்கு பொடி போட்டு கொடுத்தா மரியாதையா சொல்லுங்கிறா. நல்லா அந்த மாதிரி நீங்க எல்லாருமே நல்லவியா, நான் உங்களை பேசவே இல்லை. நடுவரவர்கள் ஒரு பொம்பளைக்கு எது அழகு? எதுப்பா அழகு? அழகாம மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கொடாளி கொண்ட ஓட்டு ரோட்ல வந்தா எங்க ஆத்தா பொண்ணா கவுடிச்சு வாராப்பளை. ஒரு காலத்துல பொம்பளை எல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க. கல்யாணம் மூச்சு வந்ததையுமே விளக்கண டப்பாவில 3 மஞ்சள் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. பாத்ரூம் போன புடக்கலையில உரகல் இருக்கு. அந்த உரகல்ல மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு எப்படி இருக்குன்னு தெரியுமா? சீரக பாத்தி கட்டி செடி சின்ன பொண்ணு நடைய பச்சை ஊர்ல மஞ்ச பாப்பாங்கார பட்டு மஞ்ச பச்சை ஊர்ல மஞ்ச பாப்பாங்கார பட்டு மஞ்ச அது உனக்கு வாங்கி வந்தே அண்ணன் நடைய இந்த பகடியா நாங்க ஒழிக்க சின்ன பொண்ணு நடைய. அப்படி எல்லாம் ஒரு காலத்துல மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா. ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. இது அற்புதமான நம்முடைய நாட்டுப்புற பாட்டு. இதெல்லாம் இன்னைக்கு மறைஞ்சு போச்சு. இன்னைக்கு ஏதோ குத்துப்பாட்டுங்கிற பேர்ல கன்றாவியை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அற்புதமான சத்துப்பாட்டு. கைதட்டல் கொடுங்க. இதெல்லாம் நம்ம ஊர் மண்ணினுடைய வாசம் வீசுகிற பாட்டு. நடுவர் அவர்களே, ஏன் தெரியுமா அந்த காலத்துல மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க? ஏன்பா? பொம்பளை எல்லாம் அந்த கழுத்துல தாலி கட்டியிருப்பாங்க. ஆமா. இப்ப கோயிலுக்குள்ள பார்த்த நிறைய பொம்பளை காலத்துல மஞ்சள் கவத்திவே காணும். கொடி மட்டும் போட்டிருக்கிறீங்க. கட்டுன்னு புருஷன் செத்தா போயிட்டேன் குத்துக்கல்லாட்டு இருக்கிறான்ல. நாளை காத்தால மங்கை பொம்பளை எல்லாம் மரியாதை போய் மஞ்சள் கவத்து வாங்கி கழுத்துல கட்டுறீங்க. எங்கத்த பண்பாடு இது? நான் கேட்கிறேன். வெளிநாட்டுக்காரன் பார்த்து நாம வழங்கிட்டா இந்த தலைமுறையில நீங்க தாலி கட்ட மறுத்தீங்கன்னா, மஞ்சள் கவர் ஓட்ட மறுத்தா அடுத்த தலைமுறை பெண்கள் தாலி கட்டி போய் மறுத்துக்குவாங்க. ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறை கொண்டு போக சேர்த்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? சத்தியமான உண்மை. இன்னைக்கு ஏதாவது பொம்பளை கட்டுறாங்களா? மருமக மஞ்சள் கவர் கட்டலன்னா மாமியாக்காரி சொல்லணும், அல்லையே நம்ம குடும்பத்துக்கு ஆவாது, நம்ம குலதெய்வத்துக்கு ஆவாதுலே, கழுத்துல மஞ்சள் கவத்தை கட்ட வேணும் அப்படின்னு மாமியார் சொல்லணும். ஆனா சொல்லுவாளா? எங்க சொல்லுது? மருமக சொல்றதை கேட்டு மாமியாரும் கழட்டி வச்சிருது. சொல்ல மாட்டா.
ஏன் மாமியார் கட்டியிருந்தாலும் மருமகன் சொல்லுவா, அதை சொல்லு. இங்க மாமியாரும் கட்டுறதில்ல மருமகன் கட்டுறதில்ல. அப்ப நடுவர் அவர்களே, பண்பாடு குடும்பத்துல எப்படி நிலைச்சிருக்கும்னாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்துன்னா காத்தால அந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் போது இந்த பெண்களுக்கு பின்னால கழுத்து பின்னால கரையோன்னு வருது. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் ரேசஸ்னு பேர். ரேசஸ்னா அந்த கருப்பா கருன்னு வருது பார்த்தீங்களா? ஏன்னா ஆம்பளை பசங்க மசுறு வெட்டிக்கிறதுனால புலத்துல வையப்பட்டு கருப்பு ஆகாது. பொட்டு பிள்ளைக்கு முடி இருக்கிறதுனால பின்னால கருப்பா வரும். அப்ப தினம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்கன்னா அந்த கருப்பு கலர் கழுத்துல உழுவாது. அதனாலதான் அந்த காலத்து பொம்பளை எல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க. இந்த காலத்து கொம்பளியோ ஏதாவது ஒண்ணுனால மஞ்சள் தேய்ச்சி குளிக்குதா? பேரன் லெவலி, பேத்து லெவலி, ஆயா லெவலி, அப்பத்தா லெவலி, ஆட்டலு மாட்டலு அமிக்கி சிமிக்கி லைபாய் சிந்தல் லிரி நிறுத்தியா. அந்த நடிகை கூட இப்படி நளினமா ஆடி இருக்க மாட்டா. எங்க இன்னொரு தடவை சொல்லு. இல்ல அந்த அக்கா தான் சொல்ல. அது சரி. ஏன் நடுவர் அவர்களே, நாம இருக்கணுமுங்க. அடுத்தவளை பார்த்து நாம கத்துக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்மளை பார்த்து ஊர் சனமே கத்த பண்பாடு நம்ம பண்பாடுங்க. பொம்பளை கிட்ட அது இருக்குதா? என் பொட்டாடி சொன்ன மாமா மூஞ்சி ஊர பிம்பிள்ஸா வந்துருச்சு. என்ன வந்துட்டுனா நான் சொன்னேன், மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருப்பேன். மாட்டுச்சாணியா? ஏன் நடுவர் அவர்களே, மாட்டுச்சாணிங்கிறது கிரிமினேஷன் இல்ல? ஆமா. கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு எதுக்கு வலிச்சாங்க? ஒரு நோம்பி நொடி வந்தா ஊடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு வலிச்சிருக்காங்களா? எதுக்கு வைக்கிறாங்க? ஏன்னா கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாது, அதனாலதான் போடுறாங்க. ஆமா. அப்ப இந்த மூஞ்சில பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால. அப்ப இந்த கிருமி நீக்கிற மாட்டுச்சாணிங்கிற கிரிமினேஷனை போட்டு கழுவ கூடாதோ? எல்லாரும் ஒரு கைதட்டல் கொடுங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஐன்ஸ்டீனுக்கு அப்புறம் நீ தாண்டா விஞ்ஞானி. இந்த உண்மையை தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதிட்டு இதே துண்டை விரிச்சு அங்க படுத்துட்டீங்கன்னா உனக்கு பின்னால வரக்கூடிய சந்ததிகள் கைதட்டுங்க. அப்படித்தான் கொண்டாடு. நடுவர்களே, அந்த காலத்துல எல்லாம் அப்படித்தான் பண்ணாங்க. கோயில திண்ணீர்னு சொல்லி வாங்கி வைக்கிறோம். இன்னைக்கு வைக்கிறதுக்கு பேர் திருநீரா? பூரா பேப்பரை எரிச்சு கொடுக்குறேன். பார்த்தா நைஸா இருக்குது. திண்ணீர் என்ன நேரத்துல இருக்கணும்? சாம்பல் இருக்கணும், சாம்ப கலர்ல இருக்கணும். அப்பெல்லாம் மாட்டுச்சாணி, நாட்டு மாட்டுச்சாணி உருட்டி புடம் போடுவாங்க. திண்ணீர் பத்திரின்னு ஒரு தலை இருக்குது. மாட்டுச்சாணி குண்டு குண்டா உருட்டி காய வச்சு அந்த திண்ணீர் பத்திரி தலை போட்டு கல்புரத்தை பத்த வச்சு கொடாப்பு போட்டு மூடிடுவாங்க. அந்த வேக்காட்டுல வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து இடிச்சு சளிச்சு நெத்தியில் விடுவாங்க. அதனாலதான் நற்றணையானது நீரு, நாளும் தெரிஞ்சது நீரு, கற்றணையானது நீரு, கடவுளுக்கு சாத்துவது நீருன்னு சொன்னாங்க. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. கைதட்டுங்க. தேவாரத்தில் இருக்கு இந்த பாட்டு. அந்த திருநீர் இல்ல. அப்போ அத மொட்டாடி சொன்னா ஆகாது, மாட்டுச்சாணி போடப்படாது, பணம் 4500 ரூபாய் கூட நம்ம பேசியல் பண்ணிட்டு வர. பேசியல் முகம் பல பலன் ஆகும்னா? பேசியல் பண்ணா பல பலன் ஆகுமா? என்னடி பேசியல்னு? பட்டர் பேசியல். அப்படின்னா பட்டர் பேசியல். பால் கறக்கறனைக்கு என்ன தெரியும் பட்டர் பேசியல்? நம்மளுக்கு தெரிஞ்சது மாடு, காம்பு, பால். வெடிச்சு காத்தால வாழ ஊத்துறோம், காசு வாங்குறோம், தவட்டை வாங்குறோம், பருத்தி கட்டை வாங்குறோம், புண்ணாக்க போடுறோம், கடனாகிறோம், மாட்டை வைக்கிறோம், கடைசியில காட்டை வைக்கிறோம், காளை மாட்டுல கறக்குறோம். ஒரு இடையில ஒரு சரின்ட்டு 4500 ரூபாய் செலவு பண்ணி பேசியல் பண்ணி இன்னொரு புருஷனை கட்ட போறான். அப்படி கேளியா? கல்யாணம் மூச்சு 14 வருஷமா புலத்தனம் பண்றேன். நடுவர் அவர்களை, பொம்பளைகள்லாம் இத்தனை போட்டா தாங்க அழகு. ஆனா எங்க ஆம்பளை பசங்க சும்மா முடிய கோதி விட்டு மூஞ்சி கழுவி ஒரு பொட்டு வச்சுட்டு வந்தாலே தனி அழகா தெரிவாங்க. அங்கெல்லாம் கையே தட்ட மாட்டேங்கிறீங்க. நல்லாதான் தட்டுங்களா? அவையிலும் தட்டுவாங்க. பொண்டாட்டிக்காரி முறைச்சு முறைச்சு பாக்குறாங்க. எங்கிறது அம்மா ஓகேன்னா அப்ப நீங்க சும்மா லேசப்பட்டதெல்லாம் அப்படி நினைச்சுக்காதீங்க. 4500 ரூபாய் வரம் கேட்டாலும் மரியாதையா கமெண்ட். 4500 ரூபாய்க்கு களிமஞ்சள் சந்தையில ஒரு வெள்ளாட்டு வாங்கிட்டு வந்துட்டு வருஷம் 2 குட்டி போட்டு போலங்க. கம்முன்னு போயிரு. கட்டுப்புள் இருக்கு. எனத்துக்கு நீ சொன்னேன்னு சொல்லிதான் எங்க வெள்ளோட்டு சந்தையில 2 குட்டி வாங்கல, ஒரு குட்டி தான் வாங்கினேன். சரி, குட்டியே போடல. ஏங்க குட்டி போடல? கெடா ஆடு குட்டி போடாதாமே. கெடாயாடு பிடிக்க குட்டி போடு, பொட்டையாடு தான் போடு. ஆனா என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனோட ஆடு குட்டி போடுது. அது பொட்டையாடா இருக்கும். அவங்க வீட்டுல கெடா இல்ல, உங்க வீட்டுல கெடா இருக்குல்ல. அப்படின்னா நான் உன்னை நம்பி பட்டிமன்றத்துக்கு வரும்போது அவன் கெடாய். ஓஹோ, எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி. நாளைக்கு காத்தால போய் நேரம் சட்டையடி பிடிச்சு அடே கூறுகட்ட நெட்டக்கால கொள்ளையில் போய் எல்லையில் வந்தவனே உன் ரூட்டு கெடாய் இல்ல, என் ரூட்டு கெடாய் கள்ளத்தனமும் உன் ரூட்ல சேர்த்துதான் குட்டி போட்டுருக்குது. ஒழுக்கு மரியாதை 2 குட்டியில் 1 குட்டி பங்கு விடுன்னு கேளுங்க. கேட்க மாட்டேன். கேட்காது. ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் அடிக்க எனக்கு அடிக்கிறது. இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில கேப்ப. அது சரி.
இல்ல நாளைக்கு அண்ணுக்குட்டியில கேட்பேன். ஓ கண்ணுக்குட்டியா? அண்ணுக்குட்டி தான். அது சரி. நடுவர்களே 4500 ரூபாய் செலவு பண்ணி நீ என்னத்துக்கு பண்ண போற? மரியாதையை கம்முன்னு சொல்லி போட்டு மாட்டை அண்ணங்கால் போட போறேன். நான் இடத்துக்கு போறதுங்க பாக்குறதுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டுன புருஷன்கிட்ட சொல்றாளே நடுவர்களே. தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்சா போகுது. கண்டவனுக்கு அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போறா? என் பொண்டாட்டி அழகா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஊராளுக்கு பூரா அழகா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருப்பா. பாக்குறோம் பூரா பொண்டாட்டியே சைட் அடிச்சுட்டு இருந்தா நான் விட்டுட்டு வெளியே வர முடியுமா? ஒரு வேலை வெட்டி போக முடியுமா? ஒரு காடு கடைக்கு வர முடியுமா? இல்ல பட்டிமன்றம் தான் பேச முடியுமா? வாய்ப்பு இல்ல ராஜா. மரியாதை போடு. இருக்கிற முகம் போது பிச்சு போட பிச்சுன்னு சொல்லி போட்டு மாட்டை தணிச்சுட்டு போட்டு பால் கோட்டு வந்துட்டு திருப்பூர் நான் போய் போட்டு வர ஒரு சாமர்த்தியம் பையன் பள்ளிக்கூடம் மட்டும் வந்தவன மாடு மேய்ச்சி சொல்லி போட்டு உங்களுக்கு எப்படி பக்கத்துல தாராவர டவுனும் எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன். இந்த குந்தாணி என்கிட்ட சொல்லாத வரைக்கும் போயிட்டான்னு அங்க பேசல் பண்றக்க அங்க போய் பாக்குற 4 பொம்பளை குண்டா குருதுலாட்டு படுத்திருக்கிறாளுவோ. இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. நாளையும் கிளப்ப வேண்டியதானே. ஏங்க நாம அடையாளம் தெரியாத அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்தா 4 பேர் என்னும்பாங்க. என்ன கையை பிடிச்சி இழுத்தியா? பட்டிமன்ற பேச்சாளர் பாஞ்சிராத இப்படி அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்து போட்டா 4 பேர் பேச மாட்டாங்க. பேசுவேன்னு அது நீ ஒருத்தம் போதுமா ஊருக்கு வழக்கு வைக்கிறக்கு. நடுவர்களே 4 பொம்பளை படுத்துக்கிறாங்க. அடையாளம் சிக்கல். இந்த போன நாய் சும்மாவும் போல ஊடிச்சாவி பூட்டி கொண்டு போயிட்டான். பால் பணம் முள்ள வைக்க வேணும் பட்டிமன்றம் கிளம்ப வேணும் வேடி சட்டை போற வீட்டுக்குள்ள. சரி இவளை சும்மா உடப்படாதுன்ட்டு அங்க போய் பார்த்தோன்னா 4 பொம்பளை படுத்திருந்தாங்க. நான் மொல்ல கிட்ட போய் அம்மனியோ அடி ஈஸ்வரியே அடி எந்திரிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்குது. அங்கதான் செத்த உலகத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி படி படுக்க வச்சுக்கிறாங்க. மூஞ்சி ஊரா மைதாமா வைப்பி 2 வெள்ளரிக்காய் வேற வெட்டி வச்சு வாயை திறக்க முடியல. வாய் எங்க மைதாமா போட்டு அப்பி இருக்கு எங்க வாயை திறப்பா. அந்த ஓனரமா ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தா ஆள் நல்ல சைஸா இருந்தா. அதனாலதானே நீ பேசுன. மொல்ல கிட்ட போய் என் கண்ணே என்ற பொண்டாட்டி வந்த அளவு ஆத்தையானே உள்ள 4 பொம்பளை படுத்துக்கிறாங்க. எவன் பொண்டாட்டினா அதான் அடையாளம் தெரிஞ்ச நானே சாவி வாங்கிட்டு போயிருந்த கூறுகட்ட குந்தாணி ஊடிச்சாவி கொண்டு வந்துட்டா சித்த வெளிப்படி சாவி வாங்கிட்டு போகணும். அந்த அம்மா கேட்ட உனக்கு கண்ணாலும் போது எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 14 வருஷமாச்சு அம்மனி அப்படின்னு. 14 வருஷமும் பொண்டாட்டியும் படத்தானு பொழைக்கிறா. பின்ன எங்கட பொழைக்கிறது நீ எவங்கட பொழைக்கிறான்னு என்ன அதெல்லாம் கேட்கல. பொண்டாட்டி கொடுத்தாலும் பொழைக்கிறா அம்மா பொழைக்கிறா. அதுக்கு என்னன்னு 14 வருஷமா பொண்டாட்டி பொழைக்கிறா. அவளை உனக்கு அடையாளம் சிக்கல. இங்க மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. எனக்கு இப்படி தெரியும்னு அவ கேட்டான். கை தட்டுங்க சார். அந்த அம்மா நறுக்குன்னு கேள்வி கேட்டிருக்கு. நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா. கதவு சைஸா திறந்து இருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்குமே மோசு மோசுன்னு. ஆமா பொம்மரேனியன். அந்த பொம்மரி நாய். ஏய் பொம்மரேனியன் பொம்மரி பொம்மரேனியன் பொம்மரி பொம்மரேனியன் பொம்மரி பொம்மரேனியன். அந்த பொம்மரி நாய் என்ன நினைச்சு கதவு சந்தில முட்டிட்டு உள்ள வந்தது. என்னை பெத்த தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க. பாலாடை பார்த்தா நாய்கம் இருக்குமா? அது அந்த நாய் சும்மா இருக்கு. அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. டிடிஎஸ் எஃபெக்ட்ல நக்கிது. நக்கிறது நாய்னு படுத்திருக்கிற நாய் தெரியல. இவா ஏமாடா 4500 பணத்தை வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு எடுத்துடுறோம். நீங்க 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்கன்னு கேட்கறியே. இன்னைக்கு நாய் நக்கறதுக்கு 4500 கொப்பம் சம்பாதிச்சு கொடுத்தானா வளரு வித் ஜிஎஸ்டியோட. ஜிஎஸ்டி நீங்க வந்து குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுக்குறீங்க. பெண்களாலதான் சந்தோஷம் வருது. டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சுக்கிறேன். என்ன சொல்றேன்? உண்மையாவா? சாமியான சத்தியமா கபடி சாய்பால சத்தியம். நான் அப்பனூத்துல சொல்றேன். இந்த உலகத்திலேயே காஸ்ட்லியான டவுசர் உன் டவுசர் தான். எது? இதான 1,93,000. இதே தாராபுரம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட நிக்கிறான். அப்படியே ஓரமா ஒதுங்குறேன். சரியா? சரி உண்மையா சொல்றேன். இப்ப என்னையெல்லாம் பார்த்தா வாட்ச கழட்டும்பா போன துருங்களாம்பா. இந்த பிள்ளைகிட்ட நகையை கழட்டும்பா. ஆனா உன்ட்ட டவுசர் பத்திரம் வெடி வெடி பாடுபடி சம்பாரிச்சு காசு கண்டந்துட்டு பறக்க வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம 6 மணி நாள் பேசுற அப்பனுக்கு அவனை முன்னாள் பேசிட்டு இருக்கிறேன். எவனால மேல கை வச்சு விட்டுருவீங்களா? சும்மா மாறுகள் வாங்கி விட்டுற மாட்டீங்க. இங்கிருந்து வர்றதுக்குள்ள டவுசர் காணாம போயிரு. நீ பாத்துக்க. நடுவரவர்கள் அந்த 1,93,500 இந்த மேடையில வைக்கிறேன். சொத்தஞ்சாலும் சொல்லி அது அப்பனூத்து சடங்கு முன்னால் அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். எங்க என்ற மாப்பிள்ள தண்டவாணி இருக்கிறான போயிட்டான. அவன் இருக்கிறான் காவலுக்கு பந்தவஸ்துக்கு. அவன் முன்னால இந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். தண்டவாணி தான் கழட்ட சொன்னார். அவனை கழட்டுவேன். வெய்யா வளர்மதி அவர்களே. வளர்மதி அவர்களை தன்னோட முதுகு தானே திரும்பி சொல்லுங்க. 10,000 பணத்தை 10,000 ஜானத்துனால சும்மா கொடுக்குறேன். இது கவுன்சியா மேல சத்திய பார் கரண்ட் வந்துடுது. நீ உண்மையா பேசுறடா. அதான் கரண்ட் வருது. நான் அப்படியே நீ பேசும்போது தான் கரண்ட்டும் போச்சு. 1,93,500 காசை நீ வைக்கிறேன். நீ வச்சா வளர்மதி அவர்கள் தன்னோட முதுகு தானே திரும்பி பார்க்கணும். பேச்சுக்கலாம். இது எங்க அப்ப முருகன் மேல சத்தியம். பொழுது போனா கிடைக்காது. 1,93,500 முடிஞ்ச அளவுக்கு திரும்பி இருக்கு.
கங்காமா ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டு போயாவது கழுத்தை சரி பண்ணி விடுறேன். உண்மையாக சொல்கிறேன். அங்கே தான் எந்த எலும்பையும் சரி பண்ணி விடுவாங்க. உண்மையாக சொல்கிறேன். இங்கே பாரு, இந்த 1,93,500 உனக்கு எப்படி கிடைச்சது? வெடி வெடி பட்டிமன்றம் பேசுனேன், பால் கறந்து ஊத்துனேன், வியாபாரம் பண்ணேன், மாட்டை வியாபாரம் பண்றேன், நெய் வியாபாரம் பண்றேன், காளான் விற்கிறேன், காளான் ஊறுகாய் போட்டு விற்கிறேன், நெய் விற்கிறேன். அப்படி சம்பாதிச்ச காசு கறவை மாட்டில் நான் கேட்குறேன். இப்படி நீ பாடுபட்டு சம்பாரிச்சது வெடி வெடி பாடுபட்ட காசு. எவன் கட்டி இழைச்சு போய்க்க மனுஷனால உண்மையா உழைச்சு படைச்ச காசு. இந்த அப்பளத்து விழுதியில இந்த சனத்து முன்னால் அந்த பணத்துக்கு வைக்கிறேன். உன் வியர்வையின் விளைச்சலில் விளைந்த அந்த பணத்துல ₹1 வீணாக நான் விரும்புவேன்னா விடக்கூடாது நடுவர் அவர்களே. ஒரு ₹5 மட்டுமே. சரி, நான் பாக்குறேன். எது ₹5 வச்சா நீ அவன் முதுகு திரும்பி பாக்குற? நீ அதுக்கெல்லாம் அவ புருஷ இருக்கிற அவரு தான் சொல்லி விட்டு உங்ககிட்ட போய் சொல்லி இருக்கிறான் பாரு. நடுவர் அவர்களே, ₹1,00,00,000 கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. முடியாதுல்ல. அது பாத்தியா குலுங்கி குலுங்கி சிரிச்சத? அவங்க நீ வேறடா பார்க்கல. 1.5 கோடி இல்ல 100 கோடி கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? அப்புறம் ஆறு வாக்கறக்காக பொம்பளைகள்ல ஜாக்கெட்ல கதவு நிலவு ஜன்னலு ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாளுவா? வேறு முந்தானியில் கல்லு பதச்சா முன்னால் இழுத்து பார்க்கலாம், வேறு கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில் பார்க்கலாம். என்னைக்கு இந்த லேடிஸ் பூரா ஜாக்கெட்ல கல்ல வச்சதுக்குள்ள புருஷனுக்கு பூரா கிட்னியில கல்லு வந்து கிடக்குறேன். அங்க கல்லு வந்ததுக்கு இங்க கல்லு வந்ததுக்கு என்னையா சம்பந்தம்? மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆயிக்கு போல. இதுதான் டிரான்ஸ்ஃபரா? அல்ல, ஆரி ஒர்க்காம ஆரி ஒர்க்கு. அவன் ஆயாப்பம் ஆங்கடகரம் கட்டாத கிடக்குது. இவளுக்கு 2,800 போட்டு ஜாக்கெட்டு முதுகுல ஆரி ஒர்க்கு. HD மேக்கப். HD மேக்கப் ரொம்ப HDங்கற. அது என்னமோ நான்ஸ்டிக் மேக்கப். ஆமா, மூஞ்சில தண்ணி பட்டாலும் கரையாதாமா. ஏன் பார்க்க போட்டு நிக்கிறீங்க? அவங்க மூஞ்சில தண்ணி பட்டா கரையாது, ஆம்பளை தண்ணி பட்டாலும் கரையாதா? கேக்குது. நடுவரவர்களே, இத்தனை செலவு பண்றாடி என் பொண்டாட்டின்னு சொன்னது எனத்துக்காக அதோட கொடுமை. இவ என்ன ஆறுகிட்டையும் சொல்லிடாதீங்க, மைக்ல மட்டும் சொல்லு. ஜாக்கெட்ல முதுகலையக்கா 2 நாடாவை கட்டி தொங்கிட்டு 2 குண்டை தொங்கி விட்டுருந்தான். 2 நாடா வித் 2 குண்டு. தினத்துக்கால நாடான்னு கேட்டேன். நீ டவுசர்ல நாடா வைக்கிறேன் ஏதாவது கேட்டன உனைய? அப்ப நான் ஜாக்கெட்ல நாடா வைக்கிறேன் நீ கேட்காதீங்கிறால. இந்த நாடாவும் அந்த நாடா ஒன்னா? உன் நாடாவை பத்தி நான் கேட்கல, என் நாடாவை பத்தி நீ கேட்காத. அதை விட கொடுமைங்க, திருப்பூர்ல உழவர் சந்தைக்கு காய்கறி வியாபாரத்துக்கு காத்தால 3:15 மொத வண்டிக்கு வாரேன். திருப்பூர்ல இருந்து டிக்கெட் எடுக்கிறவோ பசுத்த பொம்பளை சும்மா தானே கூட்டிட்டு போகுது. ஆமா. கண்டக்டர் எந்த ஊர் வாரேன்னு கேட்டா திருப்பூர் வாரம் டிக்கெட் வாங்கிட்டு காமிட்டு இருக்கலாம். அவ பெரிய திருப்ப மாதிரியா ஏற்பாடு திருப்பூர் கூட்டிட்டு திரும்பினா அந்த ஜாக்கெட்ல இருந்து குண்டு போய் கண்டக்டர் அண்ணுல அடிச்சு ஐயோ கண்ணாமல இத்தச்சோடு வீங்கி போச்சக்கா. நான் கேள்விப்பட்டேன் அரவிந்த் ஆஸ்பத்திரியில இருக்கிறாட்ட நடுவர் அவர்கள் இப்படி அடுத்த வருஷம் கண்ணுல குண்டை போடுறத நீ குண்டை கட்டிட்டு திரியிறாங்க. ஒரு குண்டு இதுக்கு பேர் பொறுப்பு. இதுக்கு குடும்ப சந்தோஷமா இருக்குமா? நடுவர் அவர்கள் ஒரு காலத்துல பொம்பளைங்க பொழுதுக்கும் பாடுபட்டாங்க. காத்தால எந்திரிச்சு சட்டிவான கழுவி ஊடுபாஸ் கூட்டி பால் கறந்து பையன் பள்ளிக்கூடம் தட்டி புருஷன் வேலைக்கு தட்டி 9 மணிக்கு ஆடு மாட்டை புடிச்சிட்டு போயிருவாங்க. கத்திரிக்காய் களை வெட்டணுமா, தக்காளி களை வெட்டணுமா, வெங்காயம் பூடு எடுக்கணுமா, மஞ்சக்கால காய் எடுக்கணுமா, ஆள்காரி 9 மணிக்கு வராலும் 8:30 மணிக்கு போய் குடிச்சு நிப்பா. வரையில பேசிட்டா வருவாங்க. என்ன வித கவிச்சு நேரம் பார்த்தாலும் நேரமா வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி பாடுபட்டாங்க. மம்பாடுபட்டாங்க எங்க பொம்பளைங்க. ஆனா இந்த காலத்துல பொம்பளைங்க என்ன பண்றாங்க? பொழுதா உனக்கு டிவி 6:30 மணிக்கு ராமாயணம், 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கையில, 8 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 8:30 மணிக்கு வானத்தை போல, 9 மணிக்கு எதிர்நீச்சல். இன்னையோட முடிச்சு போச்சு நல்ல வேலை. 9:30க்கு இனியா, 10 மணிக்கு மிஸ்டர் மனைவி, 10:30 மணிக்கா? 10:30 மணிக்கு அன்பே வா. 10:30 மணிக்கு மேல அன்பு வந்தா என்ன, வரலைனா என்ன? பொழுதா பொழுக்கு டீ வாட்டு இருந்தா குடும்பனுக்கு வருமா? என் தம்பி பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அதுலதான் கல்யாணம் ஆகி போச்சு அவனுக்கு. அந்த பாலா போன ராஜு கண்டவளை கூட்டிட்டு ஓடி போய் திருச்செங்கோட்டுல திருச்செந்தூர்ல இருந்திருக்கிறா. அவன் அவனத்துல எடுத்து அவன் ஓடிட்டியா. அப்புறம் கடைசியில அத்த பையனை கூட்டிட்டு வந்து வச்சாங்க. நேத்து பாருங்க அப்பங்கிட்ட 6,000 பணம் கொடுக்குறானுங்க. பொண்டாட்டிக்காண்டி 6,000 கொடுக்குறேன். இந்த இனியா என்னன்னா அந்த இனியாவில யாழினி மாசமா இருக்கிறா. அந்த கூறுகட்ட குந்தாணியே அந்த மாமனாரோட பிறந்த போயாக்கா ஒரு பொம்பளைக்கு அறிவாண்டா பாசமா இருக்கிற பிள்ளைக்கு யாராலும் எள்ளுருண்டை கொடுப்பாங்களாக்கா. இந்த குரங்கு கொண்டு எள்ளுருண்டை கொடுக்குற அவளு வேதாள கொட்டை வேதாள வாங்கி இந்த காலத்து பிள்ளைக்கு மாசமா இருந்து என்ன திங்கோன்னு என்ன திங்கப்படான்னு தெரியுதா? என்ன ஊத்தி விட்டுட்டாங்க நடுபுறவர்களை பாத்ரூம்குள்ள வலிக்கு விட்டு மழா குழுந்தா கணக்கா அங்கப்பு வவுத்துல புள்ளை இருக்கிற மழா குழுந்த என்ன ஆகும் நடுபுறவர்களை. நான் எங்க ஊர் சமயபுரத்து மாரியாத்தாளுக்கு விளக்கு போடுறோம் கும்பிட்டு இருக்கிற குழந்தை நல்லா இருந்தா. நல்லா இந்த பாக்கியலட்சுமி என்ன? பாக்கியலட்சுமியில ராதிகா மாசமா இருக்கு. ராதிகா மாசமா? ஆமாங்க.
கோபிக்கு யோகம் பாருங்க. தாத்தனானதுக்கு அப்புறம் அப்படா இருக்கிற ப்ரமோஷன்ரா. ஆமாங்க. அப்புறம் சண்டை வந்துட்டுது. வெளியே போன்ட்டானு எழிலு யார எப்பனத்த ஐயோ அவ போனவர் அதிகா கூட்டிட்டு போனா அவ கம்முன்னு கூட்டிட்டு போனான்னு எங்க அம்மா ஈஸ்வரி வேணும்னு கூட்டிட்டு போயிட்டா. அவைய சம்மந்திக்கு முன்னே 7ஆம் பொறுத்து இலைக்குடி வாதம். அங்க இருக்கிறது 2 பெட்ரூம். இப்ப போன டிக்ஷனரி படுத்துக்கிட்டா. அவ சம்மந்திக்காரி நாளைக்கு போய் படுக்கிறது நாங்க கோயம்புத்தூர் வர ஈரோடு வரன்னு கடந்தா. அமுங்க இதெல்லாம் யார் பாக்குறாங்க? பொம்பளை பாக்குறாங்க. அப்பனொத்து பெண்களே ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கிறேன். இந்த சீரியல்கள் எல்லாம் யார் பாக்குறாங்க? பொம்பளை பாக்குறாங்க. இந்த சீரியல்கள்லாம் பெண்கள் பாக்குறாங்கன்னு அத்தனை சீரியல் ஒரு ஆம்பளை சொல்றேனே கை தட்டுங்க. இப்ப சீரியல் பாக்குறது ஆம்பளையா பொம்பளையா? நடுவரவர்களே எப்படி கை தட்டு? அப்பனொத்துல தமிழ்நாட்டை மாத்திரை, இந்தியாவை மாத்திரை, அப்பீம்பட்டி 4 ரோட்டை மாத்திரை, சூரியபாலத்தை மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகள் மாத்திரை கல்யாணத்துக்கு முன்னாலேயே மாத்தி போடுங்க. கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டா உங்களால டிவி சேனல் கூட மாத்த முடியாது. மாசமான 350 ரூபாய் பணம் கட்டுறவன் ஆம்பளை. ஆனா ஆம்பளைக்கு அந்த டிவி ரிமோட் எப்ப கிடைக்குது? பாத்ரூம் போறாக்க பொண்டாட்டி ரிமோட்டை கொண்டே சொல்லிட்டு போறாக்கா. இதுக்கா மாத்தி போடணுமா? கிரிக்கெட் ஓடிட்டு இருக்குது குடி ஸ்கோர் பாக்குறேன். ஸ்கோர் வேணுமா? ஸ்கோர் வேணுமா? சோறு வேணுமா? சோரி புடிச்சது. ஆம்பளைக்கு எப்ப கிடைக்குது அந்த ரிமோட்? எப்ப தம்பி கிடைக்குது? ராத்திரி 11 மணிக்கு எல்லா நாடகம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நீ வாத்தோலை ஓட்டு சாத்திட்டு லைட் நிறுத்திட்டு வந்து பாடு. நாம ஏதாச்சும் பாக்கலாம்னு போட்டா அப்போ 11 மணிக்கு 22 சேனல்லையும் 2 கல்ட்டு பையன் வந்து உட்காந்துக்கிட்டு மருந்துக்கின்றானுவோ. வாங்கடா பேராண்டிகளா, நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் மருந்து கொடுக்குற வாங்கடா டே. அட ஒடியாங்க வாலிப வயோதிக நண்பர்களே. திங்கக்கிழமை சேலம் செல்வத்தில் இருப்பேன், செவ்வாய்க்கிழமை நாமக்கல் லட்சுமியில் இருப்பேன், புதன்கிழமை தாராபுரம் அம்மன்ல இருப்பேங்கிறானே. இந்த பொழப்பு நம்மளுக்கு தேவையான்னு கேட்கிறேன். மானங்கெட்ட பொழப்பு. வளைய வெறிச்சு வச்சு அதல்ல போய் நானே மாட்டிக்கிட்டு வெடி விளக்கு எடுத்து வெடியபடி நானே மூட்டிக்கிட்டு இந்த 3 முடிச்சு என்னைக்கு போடுறோமோ அன்னையோட ஆம்பளையோட சந்தோஷம் எல்லாம் அடியோட முடிச்சு போகுது. 3 முடிச்சுல சந்தோஷத்துக்கு முற்றுப்புள்ளி. நடுவர் அவர்களே, ஒரு மண்டபம் இருக்குதுன்னா கல்யாணம் முடிக்காதவன்னு அதை பாக்குறேன். ஆமா, எப்படி பாப்பேன்? எப்படி? 6 கோக அண்ணாளமாவது இதுல பாரு, நாளைக்கு 19 பத்திரிக்கை வந்து கிடக்குது. எவனோ பொண்டாட்டி கட்டி போறானே, நம்மளுக்கு ஒரு பொண்டாட்டி இந்த மண்டபத்துல கட்டி வைக்க மாட்டான். அவனும் பட்டதாரி பாண்டதாரி ஆயிடுவானான்றது எண்ணக்காரன் இருக்க வரைக்கும் அவனுக்கு ஆக போறது இல்ல. அவனை ஏதாவது பேசி கீசி கறி பண்ணி கூட்டிட்டு வாடான்னா அவன் வெங்காயத்தையே புடிச்சிட்டு சுத்துறேன், கேமராவே புடிச்சிட்டு சுத்துறேன், கும்மி அடிச்சுதான் பாக்குறேன், தண்டனை போட்டு தான் பாக்குறேன், கேமரா புடிச்சு ரீல்ஸ் போட்டு தான் பாக்குறேன். ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் என்னைக்கு அவன் ஒரு போர்டு போடுவானா தெரியல. நடுவர் அவர்களே, கல்யாணம் மூக்காதவன் எப்படி பாக்குறானா, கல்யாணம் மூஞ்சவன் எப்படி பாக்குற? எப்படி? இந்த மண்டபத்துல வச்சு தானடா என்ற சுதந்திரத்தை படிச்ச அனுபவம். வாரம் போறவனெல்லாம் தின்னு போட்டு போனானடா. இன்னைக்கு வரைக்கும் 19 லட்சத்துக்கு கல்யாண கடை நான் தாண்டா கட்டிக்கிட்டு தெரியுறேன். நடுவர் அவர்களே, பொண்டாட்டி கட்டுவது என்பது ஒரு ஆசை. ஆசை நல்ல பொண்டாட்டியே கிடைக்கணும்னு நினைக்கிறது பேராசை. பேராசை எல்லா ஆம்பளையும் பேராசை தான் படுறோம். நல்ல பொண்டாட்டியே வரணும், நல்ல பொண்டாட்டியே வரணும். நாம நினைக்கிறது என்னன்னா, கூந்தல் நீளமான ஒண்ணா வரணும் தான் ஆசைப்படுறோம். ஆனா நம்மளுக்கு வந்து வாய்க்கிறதெல்லாம் வாய் நீளமா இருக்கிற பிள்ளைதான் வந்து வாய்க்கும். என் பொண்டாட்டியில ஒரு வார்த்தை கேட்டனா திருப்பி 100 வார்த்தை கேட்பான். தம்பி, வலது கால் எடுத்து வச்சு வரும்போது வாயே திறக்காத, உள்ள வந்ததுக்கு அப்புறம் திறந்த வாயே மூடுறது. ஏன் கேக்குறீங்க? கல்யாணம் தனி பார்க்கணும், அந்த புள்ள குமுஞ்சதால நிம்மறாது. அல்ல ஊரே பேசுவாங்க, பாரு நம்ம வாப்பாத்துக்கு எப்ப ஏற்பட்ட மருமம் வந்து பாக்கியசாலிக்கு பொண்டு வாய்க்குமா புண்ணியசாலிக்கு ஒரு வார்த்தை பேசுறாள். பாரு எப்பேற்பட்ட புள்ள லலிதா எப்பேற்பட்ட வாப்பாத்தி கட்டிட்டு வந்துக்கிறா. வேற மாமியா சொல்லுக்கு மறுசொல்லு கிடையாது, மறுசொல்லு கிடையாதுப்பா. அப்புறம் தான் சரி, கண்ணால மூச்சு மறுவீடு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திறந்த வாய் மூட மாட்டா. மாமியா சொல்லுக்கு மறுசொல்லு கிடையாது. கல்யாணம் இது உள்ள வந்து மாமியாலே கிடையாது, மாமியாலே கிடையாது. அது பல பேர் போற கண்டிஷன் என்ன வீட்டுல இழுத்து அரைக்க அம்மி இருக்கப்படாது, புருஷனுக்கு மம்மி இருக்கப்படாது.
மம்மி இருக்க கூடாதுன்னா அவன் எங்க வானத்துல இருந்தா பொதுவாக எப்படி தெரியுமா பொண்ணு எப்படி நடுவர் அவர்களே ஒரே பையனா இருக்கணுமாமா. சரி நங்கையா குழந்தை எவ்வளவு ஆகாது. ஒரு காலத்துல எல்லாம் நங்கையா இருக்கிற வீட்டுக்கு நாத்தனான்னு பேரு. நங்கையா குழந்தை இருக்கிற வீட்டுக்கு பிள்ளை கொடுப்பாங்க. நாத்தனா அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஆட்ட நாள் நம்ம உள்ள அங்க போனா அவ வாய் பேசறதுனால ஒருத்தி துணை வேணும்னு பார்த்து பொண்ணு கொடுத்தாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. நாத்தனா இல்லாத ஊட இருக்கணும், கொழுஞ்சி இல்லாத ஊட இருக்கணும், கொழுந்தனார் ஆவாது. அப்படியே இருந்தாலும் நம்ம மலேசியா, சிங்கப்பூர், துபாய், தாய்லாந்து உயரணும். ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க தம்பிக்கு. உண்மையிலுமே இது நம்ம பண்பாட்டுல இருந்தது. ஏன் அதாவது தாம் பிள்ளைய கட்டி கொடுக்கிற இடத்துல ஒரு பெண் பிள்ளை இருக்காளான்னு பார்த்துட்டு கொடுப்பாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? தம்பி சொன்ன மாதிரி தாம் பெண் பிள்ளைய இன்னொரு இடத்துக்கு ஏன் பெண் பிள்ளை இருக்கிற இடத்துக்கு கொடுக்கணும்னா அப்பதான் நம்ம பெண் பிள்ளைய அந்த பெண் பிள்ளை மாதிரி பாத்துக்குவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அந்த காலத்துல பெரியவங்க பார்த்து கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த பொம்பளை வீட்டுக்கு வரக்குள்ளே போதாத காலம் ஆகி போகுது. உண்மையாலுமே இந்த கவண்ட மூட்டுல ஊருக்கு 30 வருஷம் கல்யாணம் இல்ல சும்மா தடிபான் மாதிரி சுத்திட்டு அவனுக்கு என்ன வருமானம் இல்லையா, சொத்து இல்லையா, அவனுக்கு திறமை இல்லையா, இல்ல அவனுக்கு புள்ள பார்க்க மாட்டானா? 35 வருஷம் 40 வருஷமாய் பொண்ணு சிக்கிறது இல்ல. ஏன் பொண்ணுக்கு மாப்பிளைக்கு என்ன இருக்குதா? ஊடு இருக்குதா, காடு இருக்குதா, தோட்டம் இருக்குதா? ஏன் காட்டாய் கொண்ட உள்ள வந்து வெங்காய காட்டுல பூட எடுக்க போறாளா, மஞ்ச காட்டுல களை எடுக்க போறாளா, மிளகா மடிக்கொட்டி பொறிக்க போறாளா? என் புள்ள வராத முட வந்த வித்து திங்கறதுனால பூமி வேணுமில்ல. ஒரு பெண் என்பவள் 1 10 10 100 100 1000 1000 லட்சமாக்கி லட்சத்தை கோடி ஆக்கணுமா? எதைய? செல்வத்தை. ஆனா இன்னைக்கு ஒரு பெண் என்பவள் எப்படி இருக்கிறா தெரியுமா? ஒரு வார்த்தை 10 வார்த்தை ஆக்கி 10 வார்த்தை 100 வார்த்தை ஆக்கி 100 வார்த்தை கோடி வார்த்தை ஆக்கி போடுறான். என் பொட்டாட்டி பார்த்து ஒரு வார்த்தை கேட்ட ஏண்டி உனக்கு அறிவு இருக்குதான்னு அவ திருப்பி கேட்டா. உனக்கு அறிவு இருக்குதான், கொக்கனுக்கு அறிவு இருக்குதான், கோயாளுக்கு அறிவு இருக்குதான், கொக்காளுக்கு அறிவு இருக்குதான், சித்தப்பனுக்கு அறிவு இருக்குதான், வெறிப்பனுக்கு அறிவு இருக்குதான், செத்து போனானு கிழமை அவனுக்கு இருக்குதான அறிவு போய் கேட்டுட்டு எனக்கு இருக்குதா இல்லையா அப்புறம் சொல்றேன். ஒன்ன கொடுத்து 9 வாங்கி கட்டியிருக்கேன். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எல்லாம் மருமக வந்துட்டான்னா மணமகளே மணமகளே வா வலது காலை எடுத்து வைத்து அப்படி வந்தாங்க அம்மணி. இப்ப எப்படி வராங்க? மருமகளே மருமகளே வா இடது காலை எடுத்து வச்சு வா மாமனார மண்டையோட வா மாமியார வாய கழிக்கணும் வா வந்தோன்னு மாமனார் மண்டை அடிக்கிற மாமியார வாய் கழிக்கிறான். நடுவரவுல இந்த தனி கொடுத்துங்கிற கலாச்சாரம் எப்ப வந்தது? நடுவரவுல எல்லாம் இந்த பொம்பளை வந்ததுக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு முன்னால இந்த ஆம்பளை தனியா போய் சோறாய் திங்கிறானா? அப்பனோட அம்மாவோட சித்தப்பனோட வெறிப்பனோட சொந்த பந்தத்தோட இருக்கிறேன். இப்ப தனியா வந்தோன்னு பிரிப்பா அது சொல்லுவ பாரு. என்னன்னு இப்போ ஒரு 2 பணம் சம்பாதிக்காது இருக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னே. கல்யாணம் முடிச்சு 2 பணம் சம்பாதிச்சு ஒரு செட்டில் ஆயிட்டான்னா இப்ப என்ன சொல்லணும்? அங்கேயே கொள்ளியாக்கிட்டேன் தேவலிங்க வீட்டுக்காரரு எப்படி அப்படி இப்படின்னு சுத்தி தெரிஞ்சாரு. அல்ல 4 பேர் சேர்ந்தாங்க, ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தாங்க, 2 பணம் சம்பாதிச்சாங்க. வேற தாராபுரத்துல 12 வீடு 500 வாடகை கூட்டிருக்கிறா, வேற 2 ஏக்கரை பூமி வாங்கி போட்டிருக்கிறா, நல்லா பாத்துக்கிறாரு. எங்க வண்ணாடி வருஷமான அச்சு எனக்கு 5 பவுன் சங்கிலி பண்ணி போடுறாரு. இப்படித்தான் சொல்லணும், இப்படிதான் பெருமையா சொல்லணும். அப்படியே சொல்லுவா ஆறுகிட்ட நாங்க எவ்வளவு கல்யாண வீட்டுல கோப்பனுங்க என்ன சம்பாதிச்சு வச்சாங்க. நான் காய வச்ச யோகம் தூக்குது. இந்த திருமகள் திருவடியை எடுத்து வைத்த நேரத்தில் அந்த வீடு விளங்குகிறது. அதுக்கு முன்னால தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட் பெச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இவ காலை வச்சோன்னு குடும்பம் கட்டு கோபுரத்துக்கு போகுது. இதே 2 பணம் சம்பாதிச்சு போய் கொரோனா காலத்துல தொழில் நட்டமா போச்சு. ஆட்டை வைக்க முடியல, மாட்டை வைக்க முடியல, பால் வைக்க முடியல, தயிர் வைக்க முடியல, நெய் வைக்க முடியல, காய்கறி வைக்க முடியல, எல்லாம் நட்டமா போச்சப்ப என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? எங்க வீட்டுக்காரரும் என்னமோ பண்ணி பாக்கலாம். ஆடு வளர்த்தி அடியோல போகுது, நாய் வளர்த்தி நாசமா போச்சு, கோழி வளர்த்தி குப்பமாடா போச்சு. நானும் இந்த பொண்ணா கவிடிச்சுட்டு ஒரு பொங்கல் வச்சு ஒரு கடாய் கொடுத்த வெட்டில அப்படி கும்பிடுறேன். எங்க அதுக்கு ஒரு காலம் கை கொடுக்க மாட்டேங்குது. அப்படித்தான் சொல்லணும். அப்படியே சொல்லுவா. பிறகு என்ற கேட்ட கேரகமலை எங்கெங்கெல்லாம் பொண்ணு கேட்டாங்க. பட்டுத்துறை கேட்டாங்க, மாம்பாறை கேட்டாங்க, மூலனூறு கேட்டாங்க, நடையா நடந்தாங்க வடபரத்தி ஊருக்கு. கட்டுனா வளர்த்தான் கட்டணும்னு அப்பம்பட்டி 4 ரோட்ல தெண்டவாணி இணையதான் கட்டணும்னு கெட்ட கிரகம் தோசிக்கால கட்டி உருப்படாத ஓனனேங்கிறாளே. தோசிக்கால நல்லா விளைஞ்சு வருமானம் வந்தா இவ கால வச்ச யோகம். இதை கெட்டு போயிட்டான்னா அவங்க தோசிக்கால. எப்படி சொல்றது? மானமுள்ள என்ன மதுரையில காவேரி மாயவா
ஊர்ல கேட்டானே, உள்ளூர் அப்பனூத்துல வேணாலும் கேட்டானா? கேட்க மாட்டான். அவனுக்கு தெரியுது மூடி வச்ச மத்தால வாய திறந்தா தஞ்சாவூர் தவறு. நடுவர் அவர்களை மேய்க்கிறது எருமை, நம்மளுக்கு என்ன பெருமை? என்ன பெருமை? நடுவர் அவர்கள் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு எப்பங்க? ஒரு நிம்மதியான சாப்பாடுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இரவு உணவு தான். காத்தால எந்திரிச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு வேலைக்கு ஓடுறோம். ராத்திரிக்கு மத்தியானத்துக்கு வெந்ததா விதியா இத்தனை டிப்பர் பாக்ஸ் லப்பி கொண்டாந்து கொடுக்குறான். ஆமா, அந்த ராத்திரி சோறு தான் நல்ல சோறு. ஆமாப்பா. அதை போறாளா எந்த பொண்டாட்டி திருவாய் மூடிட்டு? எங்க அம்மா பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போவனுங்க. ஏன் சாமி அப்பளத்துல சோறு போட்டாங்க, இன்னும் உண்டையா இல்லையா, தோசை விட்டு தாரமா அப்படின்னு நம்ம வண்டி சத்தம் நின்னு அடுப்பத்த வச்சு எடுத்து கால வச்சிருப்பாளுங்க. ஒரு தோசை ஊத்திப்பா, போதும் எப்படி கம்மனு திட்டு வெள்ளை வர மொட்டு வச்சிருக்குது, மொட்டு புள்ளாரி போடணும். என் சாமி நீ தானடா எனக்கு புள்ளாரு, என் சாமியா நீ தானே மொட்டு பொத்து ஊத்தி ஒரு தோசை போட்டு தாரேன். அந்த புள்ளாருக்கு போட்டா என்ன, இந்த புள்ளாருக்கு போட்டா என்ன. அடுத்து ரெண்டாவது தோசை அட உங்க அக்கா வந்தாளா உனக்கு பொடி கொண்டாந்தா பாரு, பொடி நல்ல மொறு மொறு போட்டு தாரேன் தின்னுவாரு. அப்புறம் இன்னொன்னு போட்டு என் சாமி அந்த இது என்ன நெய் தோசை, நெய் தோசை நேத்தான் நெய் வடிச்சுட்டா, அந்த வடை சட்டியில் இத்தனை நெய் வெட்டியா போயிரும், பையனு கொடுத்து திங்க மாட்டிட்டேன். தின்னு போடு தொன்னே தின்னு போடு. நடுவர் அவர்களே வேணுமா வேணுமா வேணுமான்னு என்னை பெத்ததாய் தோசை. ஆனா என் பொண்டாட்டி இருக்கிற பாருங்க கட்டுன சண்டாலியவா ஒரு தோசை தான் அடுப்புல ஊத்தி இருப்பா. மாமா போதுமா போதுமா, ஆனா ஒண்ணுதான் ஊத்திக்கிறோம் ஊத்து அடுத்து ஊத்திட்டு மாமா போதுமா. தம்பி அந்த போதுமாங்கிறத கூட எப்படி கேட்பாங்க, போதுமா அவ்வளவுதான், போதும் தாய் போதும். நடுவர் அவர்களே அன்னைக்கு என்னை பெத்ததாய் அப்படி சோறு போட்டாங்க. ஆனா இப்ப பொண்டாட்டி மாதிரி எப்படி போடுறாங்க தெரியுமா? எப்படி போடுறாங்க? பட்டன்ல சோத்த போட்டதுக்கு அப்புறம் மொல்ல ஆரம்பிப்பா. நீங்க வாட்டுக்கு வாரைக்கு போறீங்க, வீட்டுல என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுதா? இரு குழம்பு ஊத்திட்டு வரேன், நல்லா ஊத்து. உங்க அக்கா வார மரக்கா தாரா மரத்துல இருந்து கட்டப்பை ஏத்திட்டு வர, 2 கட்டப்பை கொண்டு போய் வரையில ஒரு வை கொண்டு போன, போகையில 3 வை கொண்டு போற. கொம்மால கண்ட கொக்கா, கொக்கால கண்டனி கொம்மா ஓடி ஓடி அதை பொறிக்க இதை பொறிக்க. தாரா மரத்துல கடகனியா இல்லையா, காஞ்ச சருகு கூட விடுறது இல்ல. இருக்கு ரசம் ஊத்திட்டு வாரு, உன்ற நம்பிக்கையால 5 கட்டாலும் செலவு பண்ற, 50 கட்டாலும் செலவு பண்ற, எங்க வச்சாலும் எடுத்துறான். நாமளும் 2 பிள்ளைகள் பெத்து வச்சிருக்கிறோம், அவனுக்கு கொண்டு சேர்த்து வைக்க வேண்டாமா? இருக்கு தயிர் ஊத்திட்டு வாரு, பாலே ஊத்து. மாட்டு தயிர் வேணுமா எறும்பு தயிர் வேணுமா? 2யும் கலந்து ஊத்து. கால் தயிர் ஊத்துவேன், அவன் தின்னு போட்டு சாப்பிட்டு. அப்பை பிராட்டி சொன்னா கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனினும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனினும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டிக்கிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னாலையா, அந்த ராத்திரி சோத்தத்தை நிம்மதியா போடுறியா? கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே ஒரு கணவனுக்கு உண்ணுகிற உணவு அறுசுவையாக இருக்க வேண்டும் என்பதை விட பரிமாறுகிறவள் அன்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமா. அது இன்னைக்கு பல வீடுகள்ல இல்லை. அங்க வர அந்த வயசான பாட்டியம்மா கைதட்டுறாங்க. அதை விட வாரியார் சாமி சொல்லுவாரு, தம்பி ஆறி போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒண்ணும் பார். ஏன் தெரியுமா? இரண்டுமே வாழ்க்கையில் கசப்பைத்தான் தரும்னு சொன்னார். நடுவர் அவர்களே அதை விட இன்னொன்னு சொல்லுவா தெரியுமா? என்னம்மா? நீங்க சாப்பிடுங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்க வேணும். அப்பதான் சோறு புடிச்சது எனத்த கேட்க போறாளோ, சோறு வாயில இறங்குமா? இந்த ராஜேஷ்குமார் நாவல்ல எல்லாம் ஒண்ணு சொல்லுவார், அவன் வயிற்றுக்குள் பய அமிலம் சுரந்ததும் பார். இவ என்ன கேட்க போறாளோ, இவனுக்கு அங்க ஊர தின்ன சோறல சேர்ப்பான் மாதிரி. ஐயோ. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, ஆம்பளை குடிக்கிறேன் ஆம்பளை ஆம்பளை ஏன் குடிக்கிறேன், ஏன்பா குடிக்கிறான், ஏன் குடிக்கிறேன், ஏன் குடிக்கிறேன், வாங்கிட்டா குடிக்கிறேன். அடப்பாவி. அன்னைக்கு அந்த கடை பக்கம் போனேன், எழுதி போட்டிருக்கான் முன்னாடியே. என்னன்னு? உள்ள போல வெளியிலே எழுதி போட்டிருக்கான், குடித்தாலும் சாவு, குடிக்காவிட்டாலும் சாவு, ஆகவே குடிச்சு போட்டு சாவுன்னு எழுதியிருக்கிறான். என்ன சொல்ல வர? நடுவர்களே எங்களுக்கு என்ன தலையெழுத்தாங்க அந்த கருமத்து போய் குடிக்கணும்னு. குடிக்கிறீங்க ஓல்டு மங்க வாங்கி ராவா ஒரு கட்டி விடும்போது உள்ள அறுத்துக்கிட்டு இறங்கும் பாத்தீங்களா, இத்தனை ஊறுகாய் தொட்டு நக்கலத்தாங்க நடுவர்களே. வேதனையோட அந்த கருமத்தை ஏன் குடிக்கிறீங்க? ஏன் குடிக்கிறது தெரியுமா? அந்த தாய் ஒரு பேய் எங்களுக்கு தெரியல. குடிக்கிறீங்க அந்த பேயை குடிச்சிட்டு போனா தான் வீட்டுல பொண்ட
பொண்டாட்டிக்கிற பிசாசு புடுங்காம இருக்கிறான் நடுவர். இந்த பேய் அந்த பிசாசா அடுத்தவங்கோட கம்பேர் பண்ணியே வாழ்க்கையை தொலைக்கிறாளுங்க. பாரு உங்க அண்ணன் எப்படி பொழைக்கிற, உன் தம்பி எப்படி பொழைக்கிற, உங்க மாமன் எப்படி பொழைக்கிற, உன் மச்சான் எப்படி பொழைக்கிற. எங்களுக்கு ஆசைதான் இருக்குது, அவனுக்கு வாச்சு பொண்டாட்டிகள்லாம் வீட்டுல இருந்து 50 ஒண்ணு நகை போட்டு வந்தாலுவோ, ஒரு முட்டு மொடக்கு கேட்டா கழட்டி கொடுத்தாலுவோ, சண்டாலி நீ 10 பவுன் போட்டு வந்த அதுவும் கொப்பக்காரம்பது கேட்டதும் அதையும் தூக்கி கொடுத்துட்டியாடி, நான் எப்படி விளக்கட்டு கேட்கலாம்னு ஆசைதான். கேட்டியா? கேட்டா நைட் சோத்துல விஷத்தை வச்சிருவா, கேட்கப்படாது. அவ வச்ச ரசத்தையே சாப்பிடுற இந்த விஷத்தை சாப்பிட மாட்டியா? நடுவரவர்களை நான் கேட்கறேனுங்க, எங்க கூட பிறந்த அக்காளுக்கு ஒரு 5000 ரூபாய் காசு நான் கொடுக்கப்படாது. உடன்பிறப்பு ஒரே ரத்தம் ஒரு வயிற்றுல பிறந்தவங்க கொடுத்தா என்னையா? நடுவரவர்களை ஒன்னா பொழைச்ச கொடி, ஒரு முளைப்பால் குடிச்ச கொடி, சேர பிறந்த கொடி, சேர் முளைப்பால் குடிச்ச கொடி, அத்துக்கடி கத்திப்பட்ட அணியடி கண்டாங்கி மேலான வண்ணப்பட்டு மேக வண்ண கண்டாங்கி உட்கார்ந்து பால் கறக்க முக்கால் கங்கத்திலே அனுசரித்து பால் கறக்க அனைவர் தங்கத்திலே என்னென்ன சீதனங்க என்றாலும் பரப்பு வட்டி நரைச்சு வரும் பாய்பாடு சீதனங்க ஏறி நரைச்சு வரும் எருமக்கடா சீதனங்க ஆத்துல தலைமுழுக 1000 பேர் குளிப்பாட்டு. எங்க கூட பிறந்த அக்கா நடுவரவர்களை இங்க தாராவரத்துக்கு தான் கட்டி கொடுத்துருக்கிறேன். ஒரு 5000 ரூபாய் காசு வேணும்னு தலைவாசல் ஏறி வந்து நின்னாருங்க. இந்த கல்யாணம் முடிக்காத பசங்க எல்லாம் நிறைய இருக்கிறீங்க, மாமன் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துருப்பாரு, கேட்டுக்குங்க. பொண்டாட்டிக்காரி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தம்பி கல்யாணம் ஆகி எனக்கும் புரியல, எனக்கும் சொல்லி கொடு, கத்துக்கா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் தாராவர கலை அறிவியல் கல்லூரியில கோர்ஸா இருக்குது. முதல்ல இதுல படிச்சு பாஸ் ஆகுங்க, அதுக்கப்புறம் போய் பொண்டாட்டி இந்த கோர்ஸ்ல பாஸ் ஆனாதான் வாழ்க்கைங்கிற கோர்ஸ்ல பாஸ் ஆக முடியும். ஒரு 5000 அக்கா பணம் கேட்டு வந்து குச்சுதான். ஏதக்கா என்னக்கா செலவுன்னே ஒண்ணுமில்லடா தம்பி, மச்ச மாடு வாங்கிட்டுது, மாடு 56,000 மாமா, எங்கிட்ட 51,000 தான் இருக்குது. கண்ணுக்குட்டி வித்துட்டு அந்த வியாபாரி இன்னும் புடிச்சுக்கிட்டு போல, ஒரு மாதம் கழிச்சு பணம் தாந்துட்டு புடிச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துற பணம் குடுறான்னு கேக்குது. எங்கிட்ட பணம் இருக்குது, மாடு வித்த பணம் 96,000 வச்சிருக்கிறேன். கொடுக்கலாம்னு திரும்பினேன், காணோம். கூட பிறந்தது இல்ல கொடுத்துடலாம் இப்படின்னு எந்திரிச்சேன். இவ்வளவு காணமா, சனியனை காணோம், நாம சீக்கிரம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு, சனியனை காணோம் மணியை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இப்படின்னு ஒரு ரெட்டு வச்சேன். சோறாக்குற வீட்டுக்குள்ள இருந்து வந்துருச்சு அப்படின்னு சத்தம் வந்தது. ஓ சனியன் ஜட போடுது அப்படின்ட்டு, நல்ல 30 சடையா போடுது அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க வாடா லூசு பயல என்ன அர்த்தம்? யார போனே இடத்துக்கு நொக்கா வந்து அப்பா அக்கா நொக்காவாயிட்டா. அக்கா நொக்கா இடத்துக்கு வந்து இருக்கிறேன்னா பணம் ஒரு 5000 வேணுமாமா, அதுக்கு தான் வந்து இருக்கிறான்னு. நீங்க என்ன சொன்னீங்க? ஐயோ மரியாதை கூட கூடயா வருது. என்ன சொன்னீங்க? நானு உன்னை ஒரு பேச்சு கேட்டு கொடுக்கறேன்னு சொன்னேன். கேட்டு கொடுக்கலாம் அப்படியே சொன்ன நீயே? அப்படியே சொன்னேன் அப்படின்ட்டு முந்தானி எடுத்து உதறனா. அப்படியே சொன்னீங்கன்னா இல்ல பாப்பா நான் உன்னை காணோம், சரி உங்ககிட்ட ஒரு பேச்சு சொல்லிடல, சரி வந்து கேட்கற மாதிரி நம்ம இல்லைன்னு சொல்லப்படாது சாமி அப்படின்னு. சரி கொடுங்கண்ணா, எனக்கு இன்பம் கொழுது இருவக்கம் சாஞ்சிட்டு கூட பிறந்த அக்காவுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பொண்டாட்டி சரின்னு சொல்லிட்டா. கைகுடியா அப்படின்ட்டு இப்படின்னு திரும்பினேன். இதே 5000 மட்டும் கொடுக்காத, கோயனக 61 பவுன் இருக்குது, அதையும் கொடு. நான் போட்டு வந்த 43 பவுன் அதையும் கொடு. மாடு வித்த பணம் 96,000 அதையும் கொடு. பூமி 13 ஏக்கரா எழுதி கொடு. மாடு 43 உருப்படி புடிச்சு கொடு. கோழி 15,000 ஏத்தி விடு. காளான் பண்ண 300 அடி நீளம் எழுதி கொடு. எல்லாம் கூடு யானை என்ற பையனை நடுத்தருவில் விடு. 5000 தானடா உங்க அக்கா கேட்டது, வெறும் 5,000 rupees. அதுக்காட இந்த வரலாறு. பையன் தூங்கிட்டு இருந்தா போய் விட்டாவார் முதுகுல ரையின்னு ஒண்ணு. கோப்பக்காரன் போறோம் கோத்தைக்கே தானாமா, உனக்கு தூக்கம் ஒரு காடு எந்திரா. அவனை எந்திரிச்சு கண்ணை கரிச்சுக்கிட்டு சொல்றியா, அதுக்கு இந்த ஆள் அப்பவே கல்யாணம் முடிக்காதுன்னு சொன்னேன், நீ கேட்டியா? அப்பா பிறந்த வெள்ளப்பணியார் என்ன சொல்லிருக்கு? ஒரு 5000 ரூபாய் காசு பொண்டாட்டிக்கு தெரியாத அக்காக்காரி கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குதே. அப்ப இந்த பெண்களால குடும்பத்துல சந்தோஷம் வருமா, மகிழ்ச்சி வருமாங்க? ஒரு கைதட்டல் கொடுங்களேன்.
கணவனுடைய இல்லத்தை சார்ந்த உறவுகளையும் தன் உறவுகளாக நினைக்கக்கூடிய இந்த இல்லையே இன்னைக்கு. இதே எங்க மச்சனே குன்னத்தூர்ல இடம் வாங்கிக்கிறேன். சட்டை போட்டு தெரிஞ்சவனுக்கு கழட்டி வைக்க தெரியாதா? நானும் வீட்டுல பணம் 96,000 இருக்குதுன்ட்டு என்னோட சந்தமே மாடு வேலை பேசி பிடிச்சாந்துட்டேன். ஆட்டக்காரன் கொண்டாந்து இருக்கிற காத்தால 11 மணி. நான் அம்மனே அந்த பணம் இருக்குது சட்ட மாடு வித்து பணம் எடுத்துட்டு போய் மாட்டுக்காரன் கொடுத்து ஆட்டலாம்னே. சரி மொல்ல கிட்ட வந்து வாங்க உள்ள வாங்கன்னா வந்துட்டு போய் பணத்தை எடுத்துட்டு வா. நீங்க வாங்க தண்ணி குடி வாங்க காப்பி வைக்கிறேன். உட்கார்ட்டு மாட்டை இறக்கிட்டு வரட்டு காப்பி வைக்கிறேன். ஆள்காரன் கூப்பிட்டு அப்படியே மாட்டை இறக்கி விட்டு வேணான். அவனா மாடாருக்கு போயிட்டேன். வீட்டுக்குள்ள போய் ஒவ்வொரு பட்டனா கழட்டுனான். போட தெரிஞ்சவனுக்கு கழட்டு தெரியாதா? என்ன புள்ள அப்படின்னு இந்தோ நல்லா நோட் பண்ணோனே. இந்தோ உங்க மச்ச உங்க மச்ச எங்க அக்கா வந்து உங்க நொக்கா உங்க மச்சான் வந்தாங்க குன்னத்தூர்ல ஏதோ இடம் வாங்குறாங்களாமா. பணம் கொஞ்சம் பத்தல அப்புறம் நானு 60,000 கேட்டேன். 96,000 வீட்டுல சும்மா தானே கிடக்குது. சட்டப்பையில 15 நாளா கிடக்குதுன்ட்டு இந்தாடா அதே 60,000 போறேன் 6,000 செலவுக்கு இருக்குன்னு 90,000 எடுத்து கொடுத்துட்டேன். சரிதாடா எரியுமே எரியாதே அவரு எல்லா பக்கம் எரியும். எங்க அக்காளுக்கு 5,000 கொடுக்கறதுக்கு இவ போய் மொட்டை காலத்துல உழுகிற மூதேவி. இவன் நொன்னக்காரனுக்கு தொம்பிக்காரனுக்கு 90,000 எடுத்து ஏற்றிருக்கிறான். ஒரு வார்த்தை சொல்லணும்ல. ஒரு மொட்டை கிணறு கிடைக்காதா? சொல்லணுமா சொல்லப்படாத நடுவரவர்களே? அப்படி பேசக்கூடாது. மாட்டுக்காரங்கிட்ட போய் மண்டை சொரிஞ்சு அடே நாளை வேற சந்தைக்கு வந்தா பணம் தரேன்னு சொல்லி மாடறக்கி விட்டுருக்கிறனே. அவ என்னங்கிறா நாளைக்கு எங்க அண்ணன் தம்பிகள் நல்லா பொழைச்சா நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா வந்து செய்ய மாட்டாங்களா? அப்ப எங்க அக்கா தங்கச்சிகள்லாம் நல்லா பொழைச்சா நாளைக்கு என்ற வாயில மண்ணை வாரி போட்டா குத்துவாளுவோ? அத கேளியா எதுக்கு இந்த ஓர வஞ்சனே? நடுப்புறவர்களை நல்லா சொல்றேன் கேட்டுக்குங்க. இன்னைக்கு நம்ம மாமனா மாமியாளுக்கு கை நோவுது கால் நோவுதுன்னு சொல்லும் போது ஒரு டம்ளர் பச்சை தண்ணினால் நீங்க வச்சு எடுத்து கொடுத்தாத்த நாளைக்கு உங்க அப்பனாயாளுக்கு ஒருத்தி வாக்கப்பட்டு வந்திருப்பாள் உங்க நொன்னனுக்கும் தொம்பிக்குமே. அப்ப உங்க அப்பனாயாளுக்கு ஒரு கை நோவுது கால் நோவுதுன்னு சொல்லும் போது ஒரு டம்ளர் பச்சை தண்ணினால் கொடுப்பா. நாம நினைச்சுக்கிறோம் ஆறு பாக்குறாங்கன்னு களி வருமா கமெண்ட் பொண்ணாயாளுக்கு ரெண்டு வேலை நடிச்சுக்கிறீங்க. நாம் இன்னைக்கு எதை விதைக்கிறோமோ நாளைக்கு அதைத்தான் அறுவடை பண்ணுவோம்னு சொன்னா இன்னைக்கு பெண்கள் எல்லாம் தனி கொடுத்தனும் போய் தன் வீடு தன் குடும்பம் தன் பிள்ளைன்னு வாழ்றதுக்கு ஆசைப்படுறாங்க. அது ஆகாது. அந்த காலம் மாதிரி கூட்டு குடும்ப வாழ்க்கை வாழ்றதுக்கு இன்னைக்கு யாராவது ஆசைப்படுறாங்களா நடுவரவர்களே? அப்புறம் எங்க இருக்கு சந்தோஷம் வரு? ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாயகால் மண்டபம் போல் நாள் கொண்ட சொந்தமடா ரோசாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா புறாக்கள் வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்து கொடுக்காதே சொத்தத்தை சொத்தாதே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் அண்ணாவே அன்பாலே நிறைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. எங்க ஊர்ல வேற வீட்டுல இருந்து அண்ணன் தம்பிகளுக்கு வாக்குப்பட்டு வந்தாச்சா குடும்பம் சண்டை கட்டி பிரிஞ்சுறாங்கன்ட்டு அண்ணனும் தம்பிக்கும் அக்காவும் தங்கச்சியும் கட்டிட்டு வந்தாங்க. சரி இன்னைக்கு 20 வருஷமாச்சு போக்குவரத்து நின்று போய் இவ்வளவு ஒத்துமை இல்ல. நடுவரவர்கள ஒரு அப்பம் செத்தா 4 வைக்க அளவுக்கு போக வேண்டியது இருக்குது. நாங்க அவங்க அண்ணன் தம்பி 4 பேரு செத்தவன் அப்ப ஒருத்தன் தாராபுரத்துல ஒருத்தன் ஒட்டச்சத்திரத்துல ஒருத்தன் களிமந்தயத்துல ஒருத்தன் அப்பனூத்துல இங்க ஒருக்க வந்து அங்க ஒருக்க வந்து அங்க ஒருக்க வந்து ஏன் ஓரளவுக்கு 4 அளவு காங்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வாக்கப்பட்டு வந்த மகராசியினால இத்தனை குடுமையில ஆதரிச்சுட்டு இருக்கிறவங்க. இன்னைக்கு கால ஓடுற செருப்பு 450 ரூபாய் பேரம் பேசுறேன்னா எடுத்துங்கிற முட்டாய் 45 ரூபாய் பேரம் பேசுறேன்னா எடுத்து குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் 90 ரூபாய் பேரம் பேசுறானா? ஆனா ஒரு கத்த முருங்க 10 ரூபாய்னா 3 கத்த 10 ரூபாய் தரையான்னு கேக்குறானே. அப்ப எங்க இருந்து விவசாயி முன்னேறுவாங்க? கூசாம கேக்குறேன். சின்ன வெங்காயம் கிலோ 100 ரூபாய்க்கு வித்துன்னு சொன்னா பொடக்காளி தண்ணி 1000 போதும். சின்ன வெங்காயம் கொண்டு போய் இப்ப பழையபடி 30 ரூபாய்க்கு விட்டதுக்கு அப்புறம் தான் சந்தோஷம். தக்காளி பழம் 80 ரூபாய்க்கு வித்தது ஊர் ஊரம் தக்காளி பழம் கொண்டாந்து 3 கிலோ 10 ரூபாய்க்கு விட்டதுக்கு அப்புறம் தான் சந்தோஷம். கண்மணி கிழங்கு கிலோ 2,500 ரூபாய் போகுதுன்னா பூரா கொடி கட்டி விட்டாங்க. இப்ப 1000 ரூபாய் கேப்பாரத்து கிடக்குது. நடுவரவர்களே என்னைக்கு விவசாயி விளங்குவான் தெரியுமா?
அவனுடைய விளை பொருளுக்கு என்றைக்கு அவனே விலை வைக்கிறானோ அன்றுதான் விவசாயி விளங்குவானே தவிர அது வரைக்கும் கடனாளிதான். உழுதாண்டா உழுதாண்டா விவசாயி உழுதாண்டா, யாருக்கு என்ன வச்சா அவன் யாருக்கு என்ன வச்சா, மகனுக்கு 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 கடனாளி வச்சா உழுது கடனாளி வச்சா உறவு விட்டு இழுத்து உழவுட்டு கலையிட்டு கண்ணீரை உள்ள வச்சா அவன் கண்ணீரை உள்ள வச்சா அந்த கண்ணீரெல்லாம் ஐயா காசு ஒண்ணு பார்த்தாங்க, அவன் கண்ணீரெல்லாம் ஐயா காசு ஒண்ணு பார்த்தாங்க. அதனாலதான் உழவர் உற்பத்தியாளர் நிலையம்னு ஒண்ணு இருக்குது, தெரியாத இருந்தா சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. 10 டைரக்டர் 1000 விவசாயி மெம்பர், 10 டைரக்டர் ஆளுக்கு 1 லட்சம் போட வேணும், 1000 விவசாயிகள் ஆளுக்கு 1000 ரூபாய் போட வேணும். இது யாரு நடத்துறதுல? நீங்களே முதலாளி, நீங்களே மந்திரி. ஒட்டஞ்சத்திரத்துல உழவர் உற்பத்தியாளர் நிலையம் ஆரம்பிச்சு முருங்கீரைய பொடி பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. மோளனூர்ல உழவர் உற்பத்தியாளர் நிலையம் ஆரம்பிச்சு செம்பிளியாட்ட கரியா விட்டு உப்பு காட்ட போட்டு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. தூத்துக்குடியில உழவர் உற்பத்தியாளர் நிலையம் ஆரம்பிச்சு மீன் கருவாடை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. நாங்க உழவர் உற்பத்தியாளர் நிலையம் ஆரம்பிச்சிருக்கிறோம், நாட்டு மாட்டு பால், தயிர், நெய்ய, சீஸ, பட்டரை எக்ஸ்போர்ட் பண்றோம். இன்னைக்கு சேலத்துல மளிகை கடைக்காரெல்லாம் சேர்ந்து உழவர் உற்பத்தியாளர் நிலையம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாம் மளிகை பொருள் பாதி விலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ விவசாயி நாம் ஒண்ணு சேர்ந்தா என்னைக்குமே வெற்றி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நீங்களும் ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிலையத்தை ஆரம்பிங்க. ஏதோ ஒரு தொழில், எல்லாத்துக்கும் மானியம் கொடுக்குது அரசாங்கம், நல்லபடியா பண்ணுங்க. முதல் விவசாயம் பண்ற பையனை கல்யாணம் பண்ணுங்க, நல்லவை. என்ன அந்த உலகத்திலே எதுக்கும் அடிமையில்லாத தொழில் விவசாய தொழில் ஒண்ணுதான். மற்ற தொழில் எல்லாம் இன்னொருத்தருக்கு அடிமையான தொழில். பண்ணையம் பண்றவன் ஒண்ணுதான், எவனுக்கு அடிமை இல்லை. வேலை இருந்தா பண்ணல வியாபாரத்துக்கு அடி கட்டில போட்டு தூங்கலாம், எவனை கேட்க முடியும்? அதனால சுதந்திரமான இந்த விவசாயம் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் வரை போராடுவோம். நன்றிங்க, வணக்கம்ங்க. ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. இல்ல பத்தாது, நல்லா கொடுங்க. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சகோதரிய பேச அழைக்கிற தம்பி எந்த பல்கலைக்கழகத்திலும் ஒரு பட்டப்படிப்பு படிச்சவர் இல்ல. மஞ்சுநாதன் இந்த காலேஜில் போய் இந்த யூனிவர்சிட்டியில போய் படிச்சாரா? இல்ல. பள்ளிக்கூடத்தையே தாண்டல என் தம்பி. ஆனால் ஒரு பல்கலைக்கழகமே வியந்து பாராட்டுகிற அளவுக்கு பேசி இருக்கிற தம்பியை நல்ல வியந்து பாராட்டு. இன்னைக்கும் மலேசியா போனாலும் தம்பிக்கு அந்த வரலாறு வாழ்த்தும் இருக்கிறது, சிங்கப்பூர் போனாலும் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் பேசுகிறார் என்றால் மனதில் பட்டதை யாருக்கும் அஞ்சாமல் பேசுகிற மஞ்சுநாதனுக்கு உண்மையாகவே கைதட்டலை கொடுக்கலாம். ஆனா இந்த இடத்துல நான் இருந்தேன்னா என் பாடு அதோ கதிதான். ஆனா அத்தனையும் தாங்கிட்டு இடிய மீன் மாதிரி ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கு. பெண்கள் அணி ரொம்ப பலவீனமா இருக்கு. உண்மையிலுமே இந்த அம்மாவும் ரொம்ப பலவீனமா தான் இருக்கு. என்ன 4 வட்டு சோறு போயிருக்கு, அவ்வளவுதான். அதோட பேசுறதுக்கு வருது. ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க டீச்சர் வளர்மதி அவர்கள்.